வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, எழுத்தாளர் லக்ஷ்மி அவர்கள் எழுதிய ஒரு நாவல். வாங்க கதைக்குள்ள போகலாம். கொட்டிலில் நின்றிருந்த வெள்ளைப்பசு அம்மா என்பதைப் போல் குரல் கொடுத்தது. அருகில் கட்டப்பட்டிருந்த கன்றுக்குட்டி தாயிடம் செல்ல முயன்றதைக் கண்ட கலாவதி அதை சட்டென அவிழ்த்து விட்டாள். கலா, என்ன வேலை செய்யற? கறக்கிற பாலை சொட்டு கூட இல்லாம குடிச்சுடுமே. அதட்டியபடி வந்து நின்ற செந்திலுக்கு மூச்சு வாங்கியது. பாவம், கொஞ்சம் பாலை குடிச்சா குறைஞ்சா போயிடும். கலாவதி அரிசி பற்கள் தெரிய சிரித்தாள். வர வர இந்த வீட்ல உனக்கு ரொம்ப தான் அம்மா இடம் கொடுத்துருக்காங்க. போய் கோபத்துடன் அவளை நோக்கினான் செந்தில். அத்தை ஒன்றும் உங்க மாதிரி கல் நெஞ்சக்காரங்க இல்ல. நீங்க தான் எல்லாத்துக்கும் கணக்கு பாக்குறீங்க. அவள் நொடித்துவிட்டு உள்பக்கம் ஓடினாள். பின்கட்டின் ஓட்டுக்கூரை பகுதியில் கனகம் சமையலை கவனித்துக் கொண்டிருந்தாள். மழையில் நனைந்திருந்த ஈர விறகுகளை எரிய வைக்கும் முயற்சியில் புகையுடன் போராடி கொண்டிருந்தாள். அத்த, அத்தா ரொம்பத்தான் கோவிக்குது. உறக்க கோவியபடி உள்ளே நுழைந்தவளை கண்ட கனகம் கண்களை துடைத்து கொண்டாள். சிவப்பு நிற புள்ளி போட்ட மஞ்சள் வாயில் சேலையில் கவர்ச்சியாக நின்ற அண்ணன் மகளை பெருமையுடன் பார்த்தாள். அவன்தான் எப்பவும் கணக்கு போடுறவனாச்சே, அவனோட என்ன? சகுந்தலா எங்க அத்தை? கேட்டபடி தரை மீது பரப்பப்பட்டிருந்த காய்கறிகளை ஒழுங்கு செய்ய ஆரம்பித்தாள். கத்திரி பிஞ்சு நல்லா இருக்கே, நம்ம தோட்டத்துல காய்ச்சுதான் அத்தை? ஆமா, இப்பதான் பாடுபட முடியாம கையும் காலும் ஓஞ்சு போகுது. உங்க மாமா இருந்த காலத்துல முப்போகம் விளைச்சல். இந்த தோட்டத்து வீட்டு கொல்லையில கத்திரியும் புடலையும் வெண்டையுமா விளையாடுச்சு. இப்பத்தான் ஒன்னொன்னா குறைஞ்சுகிட்டு வந்துட்டுதே. பெருமூச்சு விட்டாள். கலாவதியை தொடர்ந்து உள்ளே நுழைந்த செந்தில் ஒரு கணம் நின்றான். காதுகளில் சிவப்பு கல் தோடும் தங்க மாட்டலும் கழுத்தில் சரட்டு அட்டிகையுமாக நின்றிருந்த அம்மா எங்கே? மதுரை சுங்குடி சேலையில் நெற்றி நிறைய குங்குமத்துடன் மஞ்சள் மணக்க நின்றிருந்த அம்மா எங்கே? மனதினுள் துயரம் நெருடியது. அப்பா கணபதி வீடும் நிலமுமாக உழைத்து உயர்வு தேடிக்கொண்டவர். ஊர்கோடியில் 2 காணி நிலம் அவருக்கு அள்ளி கொடுத்தது வசதிகளை. சுற்றிலும் தோட்டம், நடுவில் அழகிய ஓட்டு வீடு, சிவப்பு நிற சிமெண்ட் போடப்பட்ட தரைகள், மேலே சிவப்பு நிற ஓடுகள், சுற்றிலும் பசுமையான செடிகள், கொல்லைப்புறத்தில் காய்கறிகளின் அபரிமிதமான விளைச்சல், முன்புற வாயிலில் மனம் வீசும் மலர் செடிகள், தென்னை, மா, பலா, வாழை என்று எத்தனை பாடுபட்டு வளர்த்து விட்டிருந்தார். செந்தில் பிறந்ததும் மகனுக்கு பால் தட்டுப்பாடு வரக்கூடாது என்பதற்காகவே 2 காராம் பசுக்களை வாங்கி கொட்டிலில் கட்டியதாக அம்மா கூறியிருக்கிறாள். அப்படிப்பட்ட சுய தேவையை பூர்த்தி செய்து திருப்தியுடன் வாழ்ந்து வந்த குடும்பத்தின் மகிழ்ச்சியில் எப்படிப்பட்ட இடி! செந்தில் வேதனையுடன் உள்பக்கம் சென்றான். கூடத்தின் சுவர் மீது கணபதி சிரித்து கொண்டிருந்தார். சந்தன மாலை அலங்காரத்தில் தமது கட்டு மீசையை மீறி புகைப்படத்தில் ஆனந்தமாக சிரித்து கொண்டிருந்தார். உண்மையிலேயே அவர் நெஞ்சுரம் படைத்தவர்தான். தொண்டையில் புற்றுநோய் என்றதும் சிறிதும் கலங்காமல் மரணத்தை அமைதியுடன் எதிர்நோக்கி இருந்தாரே. அப்பாவின் நோய் குணமாக வேண்டும் என்ற போராட்டத்தில் அம்மா அத்தனை செலவையும் சமாளித்தாள். நிலம், வீடு என்று அடமானம் வைத்தும் அப்பாவின் உயிரை மீட்க முடியாத சோகம் அம்மாவின் முகத்தில் அப்பிக் கொண்டிருந்தது. அப்பாவின் புகைப்படத்தை உற்று பார்த்தான் செந்தில். ஆஸ்திக்கு ஒரு பையனும் ஆசைக்கு ஒரு பெண்ணும் நமக்கு இருக்காங்க கனகம். இப்போ உனக்கு என்ன குறை? செந்தில நல்லா படிக்க வைப்போம், சகுந்தலாவும் படிக்கட்டும். அதை நல்ல இடமா பார்த்து கட்டி கொடுத்துடுவோம் என்பார் அடிக்கடி. பையனை எதுக்கு படிக்க வைக்க போறீங்க? டாக்டரா, என்ஜினியரா? அம்மா வேடிக்கையாக வினவும் போது அப்பா பலமாக தலையாட்டுவார். ஆஹா, நான் அவனை விவசாய படிப்பு தான் படிக்க வைக்க போறேன். மண் போட்டா பொன் விளையிற பூமி இது. இந்த தோட்டத்து வீட்டை கட்டி ஆள போறவனே அவன்தானே. விவசாய கல்லூரியில் இருந்து விடுமுறைக்கு வீடு திரும்பிய சமயம் அப்பாவின் காலம் முடிந்து விட்டது. அரைகுறையாக நின்ற படிப்பு, வீட்டின் கடன் நிலைமை, வளர்ந்து நிற்கிற தங்கை சகுந்தலாவின் பொறுப்பு எல்லாமாக அவனை சோர்வடைய செய்துவிட்டன. வீட்டு நிர்வாகம் அவன் கைக்கு மாறியதும் அவன் கணக்கு பார்க்க ஆரம்பித்து விட்டிருந்தான்.
உள்ளூரிலேயே அடுத்த தெருவில் வசிக்கும் தாய் மாமன் வேலுச்சாமி கூட பல முறை ஜாடை மாடையாக கூறி பார்த்தார். தம்பி, அத்தா உடம்புக்குன்னு பணம் செலவாகி போனது போகட்டும். முதல்ல நிலத்தை மீட்டுக்க வழி செய்யலாம். வீடும் தோட்டமும் நம்ம கடன் அடைஞ்சதும் சரியாகிடும். அவரது அருமை மகள் கலாவதி அவனுக்காக வளருகிறவள் என்ற கரிசனம் அவருக்கு. செந்தில் பட்டணக்கரையில் தங்கி படித்த வாலிபன். கிராமத்து வாழ்க்கையில் வேகம் குறைவு. பட்டணத்து வசதிகள் நிறைந்த வாழ்க்கையை கிராமத்தில் காண முடியாத ஏக்கம். திரைப்படங்களில் காட்டப்படும் பல பணக்கார வீடுகளைப் போல நவீனமாக வாழ ஆசைப்படும் மனத்துடிப்பு எல்லாமாக அவனை எதிலும் மனதை ஊன்ற விடவில்லை. அப்பா தான் போயிட்டாரு, நீ தான் குடும்ப சொத்தை நல்லா கவனிக்கணும். அம்மா அடிக்கடி அறிவுரை கூறுவாள். அதுவும் செவிடன் காதில் ஊதிய சங்குதான். அதிலும் கடந்த 15 நாட்களாக அவன் மனதை ஆக்கிரமித்து கொண்டிருந்தது. அவன் மனதுக்கினிய மாமன் மகள் கலாவதி கூட இல்லை. களத்துமேட்டு தெரு கன்னியப்பன் மகன் சுந்தரம்தான். பள்ளிக்கூட நாட்களில் சரிவர படிக்காமல் ஊரை சுற்றிய உதவாக்கரையாக இருந்தவன் சுந்தரம். ஒரு நாள் சொல்லாமல் கொள்ளாமல் ஓடிப்போனவன். எங்கெல்லாமோ சுற்றி திரிந்து கார் ஓட்டும் தகுதி பெற்றவன். மத்திய கிழக்கு நாடுகளுக்கு சென்று விட்டான். என் மவன் துபாயில டிரைவர் வேலைக்கு போயிட்டானாம். கை நிறைய சம்பாதிக்கிறானாம். பெருமை அடித்து கொண்டான். மெல்ல மெல்ல கன்னியப்பனின் குடிசை வீடு மாடி கட்டிடமாகியது. கலர் டிவி, வீடியோ என்று பலவித முன்னேற்றங்கள். அத்துடன் சுந்தரம் விடுமுறைக்காக ஊர் வந்து திரும்பும் முன் வீடு முழுவதும் வெளிநாட்டு சாமான்கள், துணிகள் இறைப்படும். அண்ணே, நம்ம சுந்தரம் அண்ணன் வீட்டில் வீடியோ, சினிமாவில் சிவாஜி படமாம், போகட்டுமா? சகுந்தலா கெஞ்சுவாள். அம்மா, சுந்தரத்தோட அம்மா வெளியூர் சேலை விற்கிறாங்களாம், வாங்கித்தாய என்று தாயிடம் பிடிவாதம் பிடிப்பாள். கனகம் எதுவும் சொல்ல தோன்றாமல் தவிக்கும் சமயம் கலாவதி தான் கை கொடுப்பது வழக்கம். இதை பாரு சகுந்தலா, உனக்கு சினிமா பார்க்கணுமா சொல்லு, அப்பா கூட வண்டி கட்டிக்கிட்டு பக்கத்து டவுன்ல சினிமா பார்க்க போவோம். நல்லா காசை வீசி எறிஞ்சிட்டு கால் போட்டுக்கிட்டு பார்க்கலாம் அதட்டுவாள். ஏனாம், அவங்க வீட்டில் பார்த்தா என்னவாம்? சகுந்தலா முரண்டு பிடிப்பாள். நமக்கு இன்னும் ஒரு கௌரவம் இருக்கணும். அவங்களா கூப்பிட்டா கூட நாம போகக்கூடாது. கலாவதி உபதேசிப்பாள். டவுன்ல கிடைக்காத சேலையா? அந்த அம்மா தனக்கு பிடிக்காத சேலையை தட்டி கழிக்க பார்க்குறாங்க. நீ காசை கொடுத்து வாங்க போறியா? பைத்தியம், அவளை அடக்குவாள். சகுந்தலா பள்ளி இறுதி பருவத்தில் நிற்பவள். உலகம் சரிவர புரிபடாத வயது. குழந்தைத்தனம் மாறாத இயல்பு அவளிடம் குடிக்கொண்டிருந்தது. சகுந்தலாவை விட 2 வயது மூத்தவள்தான் கலாவதி. ஆனால் உலகத்தை பற்றி அவள் அதிகமாக தெரிந்து வைத்திருந்தாள். ஏனோ அவளுக்கு சுந்தரம் வீட்டாரை பிடிப்பதில்லை. சுந்தரத்தின் தாயார் பாஞ்சாலி கடைந்த மோரில் வெண்ணெய் எடுக்கும் ஆள் என்பதை அவள் அறிவாள். வீடியோ சினிமா பார்க்க காசு வசூல் செய்யும் ஆசாமி. சுந்தரத்தின் தகப்பன் என்றால் மாவரைக்கும் இயந்திரத்தை வாங்கி போட்டுவிட்டு அதை அரவை நிலையமாக மாற்றிய பெருமை பாஞ்சாலிக்கு உண்டு. பாஞ்சாலி மகன் கொண்டு வரும் கை குட்டையை கூட விற்று காசாக்கி விடும் கெட்டிக்காரி. சகுந்தலா எங்க அத்தை? மீண்டும் கேட்டாள் கலாவதி. சொன்னா கேட்கிறாளா? காலில் சக்கரம், எப்ப பாரு ஓட்டம்தான். அழுத்து கொண்டாள் கனகம். பரீட்சைக்கு படிக்கணும் இல்ல, இப்படி ஆட்டம் போட்டுக்கிட்டு இருந்தா எப்படி? உரிமையுடன் கூறிய கலாவதி எழுந்தாள். காய்கறிகளை எடுத்து கூடையில் போட்டு சுவர் ஓரமாக வைத்தாள். ஸ்டவ் பத்த வச்சு கொள்ளுங்கோ அத்தை, எதுக்கு ஈர விறகுல கண்ணா வச்சுக்கிறீங்க? செல்லமாக கடிந்து கொண்டபடி அடுப்பருகில் வந்தாள் கலாவதி. ஸ்டவ் வச்சுக்கிட்டா மண்ணெண்ணெய் வாங்கணுமே, செலவு தானே கலா. அம்மா கிட்ட எதையாச்சும் சொல்லி வைக்காத, எரிச்சலுடன் கூறியபடி அங்கே வந்து நின்றான் செந்தில். கணக்கரசர் வந்துட்டார். செலவு செலவுன்னு உயிரையே விட்டுடுவாரு. கலாவதி முகத்தை குலுக்கினாள் கோபத்துடன். உன் கழுத்துல மட்டும் தாலி ஏறிட்டா போதுமா? சகுந்தலா ஒருத்தி இருக்கா தெரியுமில்ல, அவளை முதல்ல கட்டி கொடுத்துட்டு தான் நம்ம கல்யாணம் நினப்பு இருக்கட்டும். அவளை கடிந்தபடி கொல்லை போற கிணற்றடிக்கு சென்றான் செந்தில். கனகம் பதில் சொல்லாதவளாய் புன்முறுவலித்தாள். நிலமும் நீச்சுமாக அவள் வாழ்ந்த காலம் அல்ல அது. இப்போது மகன் கையை எதிர்நோக்கி இருக்கும் காலம் இது. ஏன் எங்க அப்பா கவனிக்க மாட்டாரா? அவர் தானே இப்ப நம்ம குடும்பத்துக்கு பெரியவர். முணுமுணுத்த கலாவதி சேலையை சீர் செய்து கொண்டாள். வராந்த,
இன்னைக்கு அத்தானுக்கு மனசு சரியில்லை போல தெரியுது. அவனுக்கு அவங்க அப்பா போனதிலிருந்தே அடிக்கடி கோபம் வந்துடுது என்று பெருமூச்சு விட்டாள் கனகம். துள்ளிக்கிட்டு இருந்த மாடு மேல பொதிய தூக்கி வச்சா கலாமதி. கலாவதி முடிப்பதற்குள் என்ன சொன்ன என்றபடி குளித்துவிட்டு வந்த ஈர வேட்டியுடன் அவளை துரத்தினான் செந்தில். என்னப்பா, இப்பதான் வீடியோவில் கதாநாயகியும் கதாநாயகனும் ஓடி பிடிச்சுக்கிட்டு இருக்காங்க, இங்க வந்தா? பக பகவென சிரித்தபடி சுந்தரம் உள்ளே வந்தான். திறந்த வீட்டுல நாய் நுழையிற மாதிரி வந்து நிக்கிறத பாரு. மனதின் உள் வெகுண்டவளாய் அவனை முறைத்தாள் கலாவதி. உங்க சகுந்தலா கூட அங்கதான் சினிமா பார்த்துக்கிட்டு உட்கார்ந்து இருக்குது. இப்ப புரியுது, நீங்க 2 பேரும் இங்க ஜாலியா. ஷ், அடக்கி பேசுப்பா சுந்தரம், அம்மா நிக்கிறாங்க. மெல்லிய குரலில் அதட்டினான் செந்தில். நல்லா இருக்கியா தம்பி? எத்தனை நாளைக்கு இருப்ப? கனகம் பேச்சை மாற்றினாள். இன்னும் 1 வாரம் அத்தை. இப்ப எனக்கு கல்யாணம் செய்து விடணும்னு எங்க அப்பாவுக்கு ஒரு ஆசை வந்திருக்கு என்றபடி சுந்தரம் ஓரக்கண்ணால் கலாவதியை பார்த்தான். அவள் வெடுக்கென முகத்தை திருப்பிக் கொண்டாள். நல்ல பொண்ணா பார்த்து கட்ட வேண்டியது தானே என்றபடி கனகம் காஃபி தயாரிக்க முனைந்தாள். இங்க ஒரே அடியா புகையுது, கூடத்து பக்கம் போகலாமா? செந்தில் அவசரமாக அவனை அழைத்து சென்றான். கூடத்து பெஞ்சு மீது அவன் உட்கார்ந்ததும் செந்தில் அவன் அருகில் நெருக்கமாக அமர்ந்தான். நான் அப்புறமா வரேன் அத்தை. கலாவதி துள்ளலாக ஓடி மறைந்தாள். நேத்து நீ சொன்னதையெல்லாம் யோசிச்சு பார்த்துட்ட சுந்தரம். என்ன முடிவு செஞ்ச? நானும் துபாய்க்கு வேலை தேடி போகலாம்னு தீர்மானிச்சுட்டேன். அடிக்குரலில் கிசுகிசுத்தான். நல்லது, ஆனா எந்த வேலையானாலும் செய்ய தயாரா இருக்கணும். ஏன்னு கேட்டா, அங்க போட்டா போட்டி இப்பெல்லாம் அதிகமாயிட்டது. கான்ட்ராக்ட் போடுறவங்க கூட 2 வருஷம் கொடுத்தாலே பெருசு. செந்தில் வாயை பிளந்தபடி கேட்டு கொண்டிருந்தான். நான் முதல்ல 2000 ரூபாய் சம்பளத்துல தான் 1 வருஷத்துக்குன்னு போனேன். அப்பால நான் வேலை செய்த ஷேக் ரொம்ப நல்லவர். என்ன அவருக்கு பிடிச்சு போயிடுச்சு. அவங்க கம்பெனியில வேலைக்கு சேர்த்துக்கிட்டாரு. இப்ப எனக்கு எவ்வளவு சம்பளம் தெரியுமா? நிறுத்தினான் சுந்தரம். செந்தில் சுந்தரத்தின் சில்க் ஜிப்பாவையும் இடுப்பில் அலட்சியமாக குடியேறியிருந்த சில்க் லுங்கியையும் வெறித்து பார்த்தான். சில்க் ஜிப்பா வழியே கழுத்தில் பளிச்சிட்ட தங்கச் சங்கிலி அவனை அலைக்கழித்தது. வலது கை மோதிர விரலில் போட்டிருந்த சுண்டைக்காய் அளவு வைரம் மின்ன. 8000 ரூபாய் சம்பளம் என்றான் சுந்தரம். செந்தில் செயலற்று போனான். 8000! இந்த நாட்டில் எத்தனை பாடுபட்டாலும் காண முடியாத பணம். வீடு நிறைய நவநாகரிகமான சாதனங்களை குவிக்க தேவைப்படும் பணம். 2 வருஷத்துல செந்தில் ரோடு வேலையோ தோட்ட வேலையோ இல்ல ஏதாச்சும் கடையில கணக்கெழுதுற வேலையோ ஆனாலும் பரவாயில்ல, ஒத்துக்கொண்டுக்கோ. பிறகு பாரேன், இப்ப கூட எங்க அம்மாவுக்காக ஒரு தங்க பிஸ்கட் வாங்கிட்டு வந்திருக்கேன். 2 சரம் மணிமாலை செஞ்சு கழுத்துல பூட்டிக்கிட்டு இருக்காங்க. நீ பார்க்கல? செந்திலுக்கு நாவில் நீர் ஊறியது. சுந்தரம், எனக்கு நீதான் வழி செய்யணும். எப்படியாச்சும் ஏதேனும் வேலை ஏற்பாடு செய்து கொடுத்துட்டீன்னா நான் உனக்கு. வார்த்தைகள் அவசரத்தில் தடுமாறின. அதுக்கு என்னப்பா, என்னை விட படிச்சவன் நீ. உனக்கு எடுத்த இடப்பிலேயே நல்ல சம்பளம் கிடைக்குமே. செந்தில் வாயெல்லாம் பல்லாக சிரித்தான் மகிழ்ச்சியுடன். காஃபி டம்ளருடன் வந்த கனகம் சுந்தரத்திடம் காஃபியை கொடுத்து விட்டு, என்ன அப்படி ஒரு சந்தோஷமான சமாச்சாரம் என்று கேட்டாள். செந்திலை பொருள் பொதிந்த பார்வையுடன் உற்று பார்த்தான் சுந்தரம். பிறகு மெதுவாக, துபாயில வேலையெல்லாம் சுழுவா கிடைக்குமான்னு கேட்டுக்கிட்டு இருந்தான் செந்தில் என்றான். இங்க வீடும் வாசலும் இருக்குது. நம்ம நிலத்துல பாடுபட்டா 4 காசு கிடைக்கும். இதை விட்டுட்டு அந்நிய ஊர்ல போய் நம்ம உழைப்பை வீணாக்க வேணுமா? கனகம் அலட்சியமாக கேட்டாள். காஃபியை ஒரே மடக்கில் குடித்தவன் டம்ளரை தரையில் வைத்தான். என்ன அப்படி ஒரே முட்டா சொல்லிட்டீங்க? இன்னைக்கு நம்ம நாட்டுல பணப்புழக்கம் அதிகமாகிட்டு இருக்கு. எதனால தெரியுமா? தெரியும். ஆனா அதே சமயம் நம்ம கிட்ட நல்ல வேலை செய்யறவங்களும் இந்த பணத்துக்காக இந்த மண்ணை உதறிட்டு ஓடுறாங்க. பெத்த தாய் பெருசில்ல, பணம்தான் பெருசுன்னு ஆயிடுச்சு உலகம். கனகம் புலம்பியபடி காஃபி டம்ளரை எடுத்துக்கொண்டு சமையற்கட்டுக்குள் விரைந்தாள். அம்மா சொல்லிக்கிட்டு போகட்டும் சுந்தரம், நான் சொல்றது கேளு. இப்ப வெளிநாட்டுல வேலை கிடைக்க என்ன செய்யணும்? செந்தில் அழுத்தமாக கேட்டான். முதல்ல நீ 10,000 ரூபாய் தயார் செய்யணும். 10,000-மா? செந்தில் அதிர்ந்து போனான். ஆமா, ஏஜென்ட்டுங்க மூலமா தான் வேலை தேடி போக முடியும். பாஸ்போர்ட், விசா, வேலை விஷயம் எல்லாத்தையும் அவங்க தானே பொறுப்பேத்துக்கிறாங்க. அதனால எப்படியாச்சும் பணத்தை ரெடி செஞ்சு வச்சுக்கோ. பிறகு வழி சொல்றேன். சுந்தரம் கிளம்பி போனான்.
10,000 ரூபாய்க்கு இவன் எங்கே போவான்? கலக்கத்துடனும் உறைந்து போய் உட்கார்ந்திருந்தான் செந்தில். தங்கச்சி, தங்கச்சி என்று உரத்து கூவி தமது வருகையை அறிவித்துவிட்டு கால் செருப்புகளை வெளி தாழ்வாரத்து ஓரத்தில் விட்டார் வேலுச்சாமி. வெளியே எட்டி பார்த்த செந்தில், வாங்க மாமா என்றவன் வேகமாக தன் அறைக்குள் சென்று புகுந்து கொண்டான். தங்கச்சி, கலா சொல்லுச்சு, என்ன இது புது குழப்பம் என்றவர் கூடத்து பெஞ்சு மீது சம்மணமிட்டு அமர்ந்து கொண்டார். கனகம் முதல் நாள் முழுவதும் மகனுடன் வாதிட்டு போராடியதால் தொண்டை அடைத்து போய் விட்டிருந்தாள். இரவு முழுவதும் அழுததன் பலன் கண்ணும் முகமும் உப்பி போயிருந்தன. யார் இப்படி வேப்பிலை அடிச்சது? மாமா கேட்டார் கோபத்துடன். வேப்பிலையை அடிக்கிறவன் அடிச்சா இவன் புத்தி எங்க போயிட்டு? இருக்கிறத விட்டு போட்டு பறக்கிறத பிடிக்க போகணும்னு அலையறா. நீங்களாச்சும் சொல்லுங்க அண்ணாச்சி. கனகம் துயரத்துடன் அரற்றினாள். அறைக்குள் மறைந்து கொண்டு கட்டிலின் மீது கோபத்துடன் குப்புற படுத்திருந்தவன் மனதில் முதல் நாள் சம்பவம் நினைப்புக்கு வந்தது. சுட சுட கீரை குழம்பை அம்மா தட்டில் ஊற்றியதும் அவன் நிமிர்ந்து பார்த்தான். என்ன பார்க்குற? நம்ம தோட்டத்து கீரை, காசு கொடுத்தாலும் கிடைக்காது. புன்னகைத்தாள். அவனுக்கு விஷயத்தை எப்படி ஆரம்பிப்பது என்ற திகைப்பு. அதுக்கு இல்லம்மா, எத்தனை நாளைக்கு இப்படி நீங்க ஒழிச்சுக்கிட்டு இருப்பீங்க என்று மெல்ல ஆரம்பித்தான். அம்மா கழுக்கென்று நகைத்தாள். புரியுது, சீக்கிரம் முகூர்த்தம் பார்க்க சொல்ற, மாமா கிட்ட சொல்லிடுறேன். ஐயோ, அதுக்கு இல்லம்மா, நான் சொல்ல வந்ததே வேற. அவள் வியப்புடன் அவனை பார்த்தாள். சகுந்தலாவை கட்டி கொடுக்கணும், அதுக்கு மூக்கு திரிகாணி கூட நம்ம கிட்ட இல்லையே. எதுக்கும் நீ கவலைப்படாத. என் 3 சரம் தங்க சங்கிலி 12 பவுன் தேரும். அது நம்ம பீரோவில் தூங்குது. தங்கச்சி கல்யாணத்துக்கு எடுத்துட்டா போதும். இந்த அம்மா எல்லாவித பதிலையும் தயாராக வைத்திருக்கிறாளே. குழப்பத்துடன் அவன் மீண்டும் துவங்கினான். நேற்று சுந்தரத்துக்கிட்ட பேசின, துபாயில் நிறைய சம்பளத்தோட வேலை கிடைக்குமாம். 2 வருஷத்துல சம்பாதிச்சு குவிச்சிடலாம்னு சொன்னான். கனகத்தின் முகம் இறுகியது. எனக்கு சம்மதம் இல்லப்பா. என்னம்மா இது, வலிய வர சீதேவிய? இது நமக்கெல்லாம் ஒத்து வராத மாயமான் செந்தில். உங்க அப்பா இல்லாத குடும்பம், நானும் சகுந்தலாவும் தான். அண்ணன் உனக்கு என்ன உதவி வேண்டுமானாலும் செய்வார். கலாவதி வேற உனக்காக காத்துக்கிட்டு நிக்கிறா. இந்த சமயம் நீ ஊற விட்டு போக நான் ஒப்புக்கிட்டாலும் அவங்க ஒப்புக்கிட மாட்டாங்க. அழுத்தமாக கூறினாள் அவள். தட்டில் இருந்த சோற்றை அலைந்தபடியே மௌனம் சாதித்தான் செந்தில். பணம் சம்பாதித்து வசதியாக வாழ்வதற்கு அம்மா ஏன் குறுக்கே நிற்கிறாள்? அவளுக்கு என்ன குறை இருக்கக்கூடும்? மோரு ஊத்தவா? உரிமையுடன் அதட்டினாள் கனகம். திடுக்கிட்டு நிமிர்ந்தவன் அம்மாவின் கண்களில் பளிச்சிட்ட நீரை கண்டு ஒரு வினாடி கலங்கி போனான். செந்தில், நீ எதுக்கும் தயங்காத. இது மாதிரி விஷயங்களுக்கு வீட்டில் இருக்கிறவங்க 1000 முட்டுக்கட்ட போடுவாங்க. நீ துணிச்சலா முடிவெடு. நாளைக்கே நீ காசும் பணமுமா திரும்பி வரும்போது உனக்கு பிரமாதமான வரவேற்பு கொடுப்பாங்க அதே ஆளுங்க. சுந்தரம் கூறி வைத்தது அவன் காதுகளில் ஒலித்து கொண்டே இருந்தது. அம்மா அழுது ஆகாத்தியம் செய்தாலும் மனம் இறங்கக்கூடாது. எப்படியாவது புறப்பட்டு போய்விட வேணும். அவன் மேற்கொண்டு பேசாமல் எழுந்து விட்டான். அதன் எதிரொலிதான் மாமாவின் வருகையாக இருக்குமோ? என்னப்பா செந்தில், உள்ள போய் படுத்துட்டியா? மாமாவின் உரத்த குரல் அவனை உசுப்பியது. வேண்டா வெறுப்புடன் எழுந்தவன் உடைகளை சரி செய்தபடி வெளியே வந்தான். சும்மாதான் படுத்துக்கிட்டு இருந்த. படுத்துக்கிட்டு கிடந்தா எப்படி? நிலத்து பட்டா சமாச்சாரம் விசாரிக்க வேணாமா? கடன் பாக்கி நிலவரம் என்னன்னு பார்க்க வேணாமா? மாமா கண்டிப்புடன் கூறியதும் அவனுக்கு எரிச்சல் தலை தூக்கியது. முதல்ல இந்த தோட்டத்தை வீட்டை மீட்க வழி செய்யணும். அதுக்கே வழி இல்லை. முணுமுணுத்தான். உங்க அப்பா காலத்துல தோட்டத்து வீட்டு கணபதினா ஊரே பேர் சொல்லும். இப்போ உலகமே சொல்லும் எத்தனை கடன்னு. அதை மீட்டு வகை செய்ய நீ தான் இருக்கையே. அதுக்குத்தான் மாமா நான் துபாய்க்கு போறேன்னுட்டு சொன்னேன். அம்மா கூடாதுங்கிறாங்க. சீறினான் அவன். போகலாம், ஆனா அதுக்கும் ஒரு தகுதி படிப்பெல்லாம் வேணும். மாமாவை கோபத்துடன் முறைத்து பார்த்தான் அவன். ரோடு போடுறதுக்கும் சித்தாள் வேலைக்கும் நீ போக வேணாம். மாமாவின் குரலில் அழுத்தம். வேணும்னா மறுபடியும் படிச்சுக்கோ. உன் தகுதிக்கு ஏற்ற பெரிய வேலைக்கு மவராசனா போ. நாங்க வேண்டாங்கல. ஆனா இப்போ உடனடியா வீட்டு சிக்கலை தீர்க்கிற வழியை பாரு. சகுந்தலா படிப்பு முடியட்டும். அதுக்கும் அப்புறம் கலாவதி கழுத்துல ஒரு தாலியை கட்டிட்டு புறப்படுற வழியை பார்க்கணும். அப்புறம் ஆத்திரப்பட்டு பிரயோஜனம் இல்லை செந்தில். உங்க அம்மா கை வளையல் அட்டிகை எல்லாத்தையும் கொடுத்துத்தான் கடன் கொஞ்சமாவது அடைஞ்சிருக்குது. நினப்பு வச்சுக்கோ.
மாமாவின் மிரட்டலான வார்த்தைகள் அவனை சினம் கொள்ள செய்தன. என்ன தெரியும் இந்த கிராமத்து கிழவருக்கு? கொட்டிலில் நிற்கிற மாட்டை பால் கறக்க தெரியும். வயல் வரப்பற்றி விபரம் தெரியும். வேறென்ன தெரியும்? பெருசா பேச வந்துட்டாரு. மனதினுள் முணுமுணுத்து கொண்டவன் முகத்தை தாழ்த்தி கொண்டான். சகந்தலா ஒருத்திதான் அவனுக்கு ஆதரவு தந்தவள். அவங்கெல்லாம் அப்படித்தான் சொல்லிக்கிட்டே கிடப்பாங்க. நீங்க பாட்டுக்கு புறப்பட்டு போங்கண்ணே. சுந்தரமன்னன் வீட்டுல மட்டும் டிவி, வீடியோ, டேப் ரெக்கார்டர் இருக்குது. நமக்கு வேணாமா என்றாள் ஆத்திரமாக. தங்கச்சி சின்ன பெண்தான் என்றாலும் அவளது ஆசைகளும் நியாயமானவைதானே. இந்த ஊரில் இருந்துவிட்டால் மட்டும் அவன் ஆயுள் முழுவதும் உழைத்தால் கூட இந்த வசதிகள் வந்துவிடுமா என்ன? கலாவதி எதிர்க்கட்சி. எதுக்காக அத்தான் உங்களுக்கு வெளியூர்ல வேலை? நாம் ஒரு குடும்பமா இருக்கோம். பாடுபட்டு உழைச்சா ஏன் வசதியா வாழ முடியாது? சுந்தரத்தோட பகட்டான பேச்சு கேட்டுக்கிட்டு நீங்க போக கூடாது. அவனிடம் கெஞ்சினாள், மிரட்டினாள். என பிரிஞ்சு எதுக்காக போறீங்க என்று கொஞ்சியும் பலன் இல்லை. அவன் மனம் கல்லாக இருந்தது. சுந்தரத்தின் சுகபோகங்கள் அவனுக்கு தூரத்து பச்சையாக தெரிந்தன. நந்தன் சிதம்பர தரிசனத்திற்கு தவித்த நிலையில் அவன் துபாய் படத்திற்கு தயாராகிவிட்டிருந்தான். அழுது அம்மா ஓய்ந்து போய்விடுவாள். மாமாவின் கண்ணில் மண்ணை தூவிவிட்டு புறப்பட்டு போய் விடுவதுதான் நல்லது. மனதினுள் முடிவு செய்தவன் மாமாவை உறுத்து பார்த்தான். எதுக்கு அப்படி முழிக்கிற? உன் நல்லதுக்குத்தான் சொல்றேன். அடுத்த வாரம் என் கூட டவுன் பக்கம் வா. எனக்கு தெரிஞ்சவர் பெரிய உரக்கம்பெனி வச்சிருக்காரு. உனக்கு நல்ல வேலை போட்டு தருவார். என்ன சொல்ற? அதட்டலாக கேட்டார் அவர். இப்போதைக்கு இவரிடம் தலையாட்டுவது நல்லது. அவன் சம்மதம் தெரிவித்ததும் கனகம் நிம்மதியாக மூச்செறிந்தாள். ஆனால் புயலுக்கு முன் ஏற்படும் அமைதி என்று அவளுக்கு தெரிய நியாயம் இல்லை. சுந்தரத்தை அடிக்கடி சந்தித்தான். மத்திய கிழக்கு நாடுகளின் சொர்க்க போக வாழ்க்கை. அங்கே 2 கைகளாலும் வாரிக்கொண்டு வரக்கூடிய வசதிகள் இத்தியாதி கனவுகளில் அவன் மிதந்து கொண்டிருந்தான். நாம தானப்பா வேலையில பாரபட்சம் பாராட்டுறோம். அங்க சீனா, பாகிஸ்தான், கொரியா, சிலோன்னு எத்தனை நாட்டு மக்கள் வராங்க தெரியுமா? அவங்க எந்த வேலையினாலும் செய்ய தயாரா இருக்காங்க. ஒரு கூடாரத்துக்குள்ள 4-5 பேரை வச்சுக்கிட்டு பணத்தை மிச்சம் பிடிச்சு ஊருக்கு அனுப்புறாங்க. அதையெல்லாம் நீ பார்த்தா உன் மனசே மாறி போயிடும். செந்தில், வேலைன்னு வந்துட்டா உயர்வு தாழ்வு பார்த்தா பணம் வந்துடுமா? முடுக்கி விட்டான். அன்றிரவு முழுவதும் செந்தில் கனவுலகில் மிதந்து கொண்டிருந்தான். கோட்டும் சூட்டுமாக பளபளப்பான சூட்கேசுடன் விமானத்தில் வந்திறங்கும் செந்தில். வீடு முழுவதும் அயல் நாட்டு பொருள்களை மாறி இறைக்கும் செந்தில். கார், பங்களா என சகல வசதிகளோடு வாழும் செந்தில். அவன் மனதில் விஸ்வரூபமாக வேர் விட்டு வளர்ந்திருந்தது அந்த ஆசை. சுந்தரம் ஊருக்கு புறப்படும் முன் அவனை பார்க்க வந்திருந்தான். நான் போயிட்டு வரேன் அத்தை, பிறகு பார்க்கிறேன் உங்களை, கனகத்திடம் சொல்லி கொண்டான். அடுத்த வாட்டி எங்களுக்கு கல்யாண சாப்பாடு போடுப்பா என்றாள் கனகம் வேடிக்கையாக. சுந்தரத்தின் வீடு வரை வந்து வழி அனுப்பிய செந்திலிடம், ஞாபகம் வச்சுக்க, நான் அட்ரஸ் கொடுத்துட்டு போறேன், அதை கவனமா வச்சுக்கோ. பம்பாயில் இவர் பெரிய ஏஜென்ட்டு. இவங்க மூலமா தான் நான் வேலைக்கு போனேன். எல்லாம் தயாரா இருக்கணும், புரியுதா? கண்களை சிமிட்டினான். எல்லாம் என்பதில் வெறும் விண்ணப்பம் மட்டும் இல்லை என்பது அவனுக்கு புரிந்துதான் இருந்தது. இவ்வளவு பெரிய தொகையை அவரை நம்பி எப்படி கொடுக்கிறது? தயக்கமாக கேட்டான். ஏனெனில் பத்திரிகைகளில் இது போல வேலை வாய்ப்பு தருவதாக ஏஜெண்டுகள் பணத்தை வாங்கி ஏப்பம் விட்ட செய்தி அவனுக்கும் தெரிந்திருந்தது. அது போல ஏமாத்துக்காரர் இல்ல. உனக்கு ஒரு வேலை வாங்கி தராங்களே, எத்தனை சிரமம் எடுத்துக்கிறாங்க. அதனாலதான் அவங்களுக்கு இது ஒரு அன்பளிப்பு. அன்பளிப்பா லஞ்சமா? மனதினுள் நினைத்த செந்தில் மௌனம் சாதித்தான். சுந்தரம் எழுதி கொடுத்த கடிதத்தையும் விலாசத்தையும் கவனமாக சட்டை பைக்குள் வைத்து கொண்டான். அன்றிரவு முழுவதும் அவன் மனதினுள் ஏதேதோ நினைப்புகள், திட்டங்கள். மறுநாள் அதிகாலையில் அவசரமாக எழுந்தவன் பீரோவை திறந்து அம்மாவின் நகை பெட்டி அருகில் சுந்தரத்தின் கடிதத்தை பத்திரப்படுத்தினான். பூனை போல பீரோவை பூட்டிவிட்டு மெல்ல நகர்ந்தான். அடுத்த சில நாட்கள் அவன் எப்போதும் போல நடமாடினான். மாமா சொன்னவற்றிற்கு தலை சாய்த்தான். கலாவதியுடன் வழக்கம் போல் கிண்டலும் கும்மாளமுமாய் பேசினான். தங்கச்சி சகந்தலாவை கேலி செய்தான். கனகம் அவனை முழுவதுமாக நம்பிவிட்டிருந்தாள். அண்ணாச்சி, நீங்க சொன்ன பிறகுதான் பையன் தணிஞ்சு போயிருக்கான். அவனை ஏதேனும் வேலையில சேர்த்துடணும். பிறகு கால் கட்டு போட்டுப்பிட்டா ஒரு இடத்துக்கும் அசைய மாட்டான். கலாவதியும் சகந்தலாவும் வழக்கம் போல
பூ தையல் வேலைகளிலும் சமையல் குறிப்புகளிலும் நேரத்தை செலவிட்டு கொண்டிருந்தனர். செந்திலிடம் அந்த வார இறுதிக்குள் பக்கத்து டவுனில் உள்ள உர கம்பெனி முதலாளியை பார்க்க வேண்டும் என்று மாமா குறிப்பிட்டிருந்தார். செந்திலின் மனதினுள் 10,000 ரூபாய் பெரிய பிரச்சனையாக குடைய ஆரம்பித்தது. மறுநாள், அதற்கடுத்த நாள், நாட்கள் பறந்தன. அன்று வெள்ளிக்கிழமை. அம்மாவும் சகந்தலாவும் சிவன் கோயிலுக்கு போய்விட்டிருந்தனர். வீட்டில் தன்னந்தனியாக இருந்த செந்திலின் மனதில் சாத்தான் புகுந்து கொண்டு விட்டிருந்தது. 10,000 கொடுத்தா 10 லட்சம் சம்பாதிச்சிடலாமே, கையில காசு இல்லாட்டி என்ன, அம்மாவோட சங்கிலி ஆபத்துக்கு உதவுமே, அப்ப தங்கச்சி கல்யாணம் அதனால நின்னுடுமோ? இத போல 10 பவுனா பிஸ்கட் தங்கமா கொண்டு வந்து குவிச்சுட்டா போகுது. மனதை அடக்கினான். கோயிலில் இருந்து திரும்பிய அம்மா பிரசாதத்தை அவனிடம் நீட்டியபடி, மாமா நாளை காலையில உன்னை டவுனுக்கு கூட்டிட்டு போறதா சொன்னார், தயாரா இருக்க சொன்னாரு என்றாள். நெற்றியில் திருநீரை பூசிக்கொண்டு காதில் பூவை வைத்து கொண்டவனுக்கு சிரிப்பு வந்தது. அம்மாவின் இல்லை இல்லை, மாமா காதில் அவன்தான் பூ வைக்கப் போகிறானே. இரவு சாப்பாட்டின் போது அம்மா மீண்டும் கேட்டாள், காலையில முதல் டவுன் பஸ்ஸுக்கு புறப்பட்டு போகணும், நேரத்தோட படுக்க போ, மறந்துட மாட்டியே? மறக்கவே மாட்டம்மா. நல்ல பிள்ளையாக அவன் கூறியதும் கனகத்திற்கு சந்தோஷம் தாங்க முடியவில்லை. இரவு வீடே துக்கத்தில் ஆழ்ந்திருந்தது. தன் அறையில் இருந்து மெல்ல வெளியே வந்து செந்தில் மெதுவாக கூடத்தில் படுத்திருந்த அம்மாவின் அருகில் எட்டி பார்த்தான். கனகம் ஆழ்ந்த துயிலில் இருந்தாள். அருகில் படுத்திருந்த சகந்தலா ஆனந்த உறக்கத்தில் இருந்தாள். அம்மாவின் தலையணைக்கடியில் இருந்த சாவி கொத்தை ஓசைப்படாமல் எடுத்தவன் உள்ளத்தில் வேதனை. சொந்த வீட்டிலேயே திருடனைப் போல். ச்ச, என்ன கேவலமான நிலை. மனம் கூசியவனாய் ஒரு கணம் தயங்கினான். மறுகணம் அவனது உணர்வுகள் விழித்து கொண்டன. அரை நிமிடம் தாமதித்தாலும் அவனது எதிர்காலம் பாழாகி போகும். மாமா அவனை கரகரவென இழுத்து போகாத குறையாக பக்கத்து டவுனில் உள்ள உர கம்பெனியில் பிடித்து தள்ளுவார். கிராமம் கிராமமாக அவன் அலைந்து திரிந்து வியாபாரம் செய்ய வேண்டியிருக்கும். மீண்டும் கிராம சூழ்நிலை, கிராம வாசனை, சூழ்நிலை. நினைப்பை உதறிவிட்டு அடிமேல் அடி வைத்து பீரோவின் அருகில் சென்றான். பீரோவை மெல்ல மெல்ல திறந்து அம்மாவின் நகை பெட்டியை திறந்தான். 3 சரம் சங்கிலி கொத்தை லாவகமாய் எடுத்த போது நெஞ்சு திக் திக் என்று அடித்து கொண்டது. மெதுவாக அருகில் வைத்திருந்த சுந்தரத்தின் கடிதத்தையும் எடுத்து கொண்டான். அவனுக்கு தேவையான மாற்று உடைகள் எல்லாவற்றையும் தயார் செய்து வைத்து கொண்டு மீண்டும் பீரோவை பூட்டி சாவி கொத்தை அம்மாவின் தலையணைக்கடியில் போட்டபோது விரல்கள் நடுங்கின. அவனது மூச்சுக்காற்று மிக பலமாக அவனுக்கு கேட்டது. முற்றத்தில் வீசிக்கொண்டிருந்த முழு நிலவின் ஒளி கூடத்து தாழ்வாரத்திலும் ஒளிபரப்பிக் கொண்டிருந்தது. அறைக்குள் சென்றவன் தோள் பையை எடுத்து வந்து வேகமாக துணிகளை அடைத்தான். அவனுடைய பற்பசை, பிரஷ், சோப் என்று ஒன்றையும் விட்டு வைக்காமல் எடுத்து கொண்டிருந்தான். அம்மாவின் சங்கிலியை ஒரு கைக்குட்டையில் முடிந்து பைக்குள் பத்திரப்படுத்தினான். வாயிற்கதவில் மெல்ல தாழ்பாளை நீக்கினான். அம்மாவின் முகம் நிலா வெளிச்சத்தில் தெரிந்த போது ஒரு வினாடி மனம் பேதலித்து நின்றான். தெரு நாய் ஒன்று எங்கோ ஊளையிட்டது. இனி பின் ஜாம இருட்டில் புறப்பட்டு போனால்தான் அவன் முதல் பஸ்ஸை பிடித்து திருச்சியில் இருந்து சென்னை செல்லும் ரயிலை பிடிக்க முடியும். பிறகு மீண்டும் பம்பாய் செல்லும் வரை அவனுக்கு நிம்மதி இருக்கப் போவதில்லை. செந்தில் வேகமாக கதவை மூடிவிட்டு தெருவில் இறங்கினான். வெள்ளி நிலவு கள்ளம் இல்லாத குழந்தையைப் போல வெள்ளை சிரிப்பு சிரித்தது. தெருக்களை தாண்டி சுவர் கோழிகளின் ரீங்காரத்தில் இருந்து விடுபட்டு வயல் வரப்புகளின் வழியே விரைந்து நடந்தான். கையில் இருந்த கை கடிகாரத்தை கட்ட மறந்து போனது. அப்போதுதான் நினைப்புக்கு வந்தது. ஆனால் அதற்காக வீடு திரும்புவது ஆபத்து. எட்டி நடை போட்டவனின் மனம் பக் பக் என அடித்து கொண்டது. தாராளமாக மூச்சு வாங்கியபடி பிரதான சாலைக்கு அவன் வந்து நின்றபோது தூங்கி ஆடியபடி முதல் பஸ் வந்து நின்றது. பாய்ந்து ஏறி கொண்டவன் ஒரு ஓரமாக பார்த்து அமர்ந்து பிறகுதான் அப்பாடா என்ற உணர்வு அவனுக்கு ஏற்பட்டது. டிக்கெட்டுக்கு பணத்தை கொடுத்துவிட்டு சுற்றுமுற்றும் பார்த்தான். சேலம் திருச்சி செல்லும் பஸ் அது. பயணிகள் அதிகமாக இல்லை. அத்துடன் தெரிந்த முகங்களும் இல்லை. ஆறுதலுடன் ஆசனத்தின் முதுகில் சாய்ந்தான் செந்தில். பொழுது விடிவதற்குள் அவன் சென்னை செல்லும் ரயிலில் ஏறிவிடுவான்.
அம்மாவும் தங்கையும் அவனை காணாது தேடிக்கொண்டிருப்பார்களா? இருக்காது. எங்கேயாவது வெளியே புறப்பட்டு போயிருப்பான் என்றுதான் அம்மா எண்ணி இருப்பாள். நேரம் ஆக ஆகத்தான் சந்தேகமும் கவலையும் ஏற்படும். அம்மாவுடைய சங்கிலியை பற்றிய சந்தேகம் உடனடியாக ஏற்படாது. ஏனோ அவன் மனதில் காரணமற்றதொரு சஞ்சலம் நெருடியது. தோள் பைக்குள் கையை விட்டு பார்த்தவன் கையில் கைக்குட்டை முடிச்சு உறுத்தியது. எதற்காக கலவரம் அடைய வேணும்? இதை போல 10 மடங்கு அம்மாவுக்கு செய்ய போகிறோம். தனக்குத்தானே சமாதானப்படுத்தியவனாய் வெளிப்பக்கம் உற்று பார்த்தான். வெளியே தெரிந்த இருள் அவனை பூதாகாரமாக பயமுறுத்தியது. பம்பாய் மெயிலில் ஏறி அமர்ந்தவனின் மனதில் கலக்கம் இருந்ததென்னவோ உண்மைதான். ஆனால் அதே சமயம் துபாயில் வேலை என்ற ஆசை பிடிவாதமாக செந்திலை செயல்பட வைத்தது. செந்தில் சுந்தரம் கொடுத்திருந்த கடிதத்தையும் விலாசத்தையும் எடுத்து பார்த்தான். அந்தேரி, பம்பாய். அவனுக்கு பம்பாய் கருப்பா சிவப்பா என்று கூட தெரியாது. அங்கு பேசும் மொழியும் தெரியாது. இந்த நிலையில் எங்கு போய் யாரை பார்ப்பது? முன் வைத்த காலை பின் வைப்பதும் அழகல்ல. அத்துடன் அவனது வீட்டிலேயே திருடனைப் போல அம்மாவின் நகையை எடுத்து சென்று விட்டான் என்று தெரிந்தால் உடம்பை சிலிர்த்து கொண்டான். இரவு நேரமாதலால் எல்லோரும் தத்தம் பர்த்தில் ஏறி நித்திரா தேவி வசமாகி விட்டிருந்தனர். செந்தில் தலைக்கு உயரமாக தோள் பையை வைத்து கொண்டவன் தூங்காமல் புரண்டு கொண்டிருந்தான். கலாவதியின் துருதுருப்பான முகம் அவனிடம் கெஞ்சியது. எதுக்காக சொல்லாம கொள்ளாம புறப்பட்டு போனீங்க? நாங்கள் எல்லாம் உங்களுக்கு வேண்டாதவங்களாகிட்டோமா அத்தான்? கலாவதியும் அவனும் குழந்தை முதல் ஒன்றாக வளர்ந்தவர்கள். கலாவதிக்கு இயல்பான பேச்சு போக்கு உண்டு. பொய்யான நாணம் அவளிடத்தில் இல்லை. செந்திலுக்காக எதையும் செய்ய தயாராக இருந்தாள். அப்படிப்பட்டவளை உதறிவிட்டு இரவோடு இரவாக ஓடி வந்தது பற்றி என்ன நினைப்பாள்? மனதினுள் ஒரு குமுறல். அம்மாவின் முகம் நினைவில் ஊசலாடியது. நெற்றி குங்குமம் மறைந்து விபூதியும் சோகமும் கப்பி நின்ற முகம். அதில் ஒரு கீற்று புன்னகையின் ரேகையை காண அவன் எத்தனை முறை குறும்புகள் செய்திருக்கிறான், வேடிக்கை பேசி இருக்கிறான். செந்தில், சும்மா கலாட்டா பண்ணிக்கிட்டு இருக்காத, போய் வேலையை பாரு என்று அவள் சிரித்தபடி கூறும் பொழுது மகிழ்ந்து போயிருக்கிறான். இப்பொழுது அவனே அந்த மகிழ்ச்சியை அழித்து விட்டானே. அம்மா தன் மகன் எங்கே போனானோ என்று தவித்து போவாள். ஏற்கனவே சோகம் கப்பிய முகத்தில் அழுகையும் சேர்ந்து கொள்ளும். சகந்தலா ஒருத்தி சற்று சந்தோஷப்படுவாள். அண்ணன் சொல்லாமல் கொள்ளாமல் துபாய் தான் புறப்பட்டு போயிருப்பார். திரும்பி வரும்போது துடிகளும் டிவியும் வீடியோவுமாக வருவார் என்று பூரித்து கொண்டிருப்பாள். தனக்குள்ளே முறுவலித்து கொண்டான். என்ன சாருக்கு தூக்கம் வரலையா? எதிர் பர்த் ஆசாமி கேட்டான். செந்தில் அத்தனை எளிதில் பிறருடன் பேசிவிட மாட்டான். ஏதேனும் பேச்சு கொடுத்தால் தூக்கம் வராமல் இருக்கும் என்று தோன்றியதால் ஆமாங்க என்றான். பம்பாய்க்குத்தானா? ஆமாம். யாராச்சும் சொந்தக்காரங்க இருக்காங்களா? இல்ல என்றவன் சிறிது தயங்கி பேச்சை தொடராமல் விட்டுவிட்டான். வியாபார விஷயமா போறீங்க போல இருக்கு. அசிரத்தையுடன் பதிலளித்தவன் கண்களை மூடிக்கொண்டான். நான் பம்பாயில் இருக்கிறவன் தான். இங்க கோடம்பாக்கத்துல என் சகல இருக்காரு. அவர் மக கல்யாண விஷயமா வந்தேன். திரும்பிக்கிட்டு இருக்கேன். அவன் பதில் பேசாமல் இருக்கவே அவர் கொட்டாவி விட்டபடி திரும்பி படுத்தார். ரயிலின் தடக் தடக் என்ற சத்தம் அவனது இதயத்தோடு போட்டியிட்டு கொண்டிருந்தது. மறுநாள் காலை எதிர் சீட்டுக்காரர் அவனிடம் பேச்சு கொடுத்தார். சாப்பாடு வேணுங்களா? காப்பி சாப்பிடலையா? போன்ற உபச்சாரங்கள் வேறு. அப்போதும் அவன் அந்த மனிதரிடம் எதுவும் சொல்லாமல் மழுப்பிக் கொண்டிருந்தான். அன்றிரவு பயணம் தொடர்ந்ததும் எதிர் சீட்டுக்காரர் கூறினார். நாளை காலையில பம்பாய் போய் சேர்ந்துடுவோம். அங்க அதிகாலை போய் இறங்கினதும் வீடு போக எப்படி போவீங்க? செந்தில் தடுமாறி போனான். அவனை எதிர்பார்த்து காத்திருக்க போகிறவர்கள் யார்? அவன் அல்லவா விலாசம் தேடி போக வேண்டும். செந்தில் குழப்பத்துடன் உறங்கி போனான். ரயிலின் தாலாட்டிலும் முதல் நாள் கண் விழித்த சோர்வினாலும் தூக்கம் அவனை ஒரே அழுத்தமாக அழுத்தியது. திடுக்கிட்டு கண் விழித்த செந்தில் தூக்கி வாரி போட்டவனாய் எழுந்தான். அவன் தலையணையாக வைத்திருந்த தோள் பையை காணவில்லை. நெஞ்சும் வாயும் உலர அவசரமாக தேட ஆரம்பித்தான். நேரம் ஏற ஏற அவன் தவிப்பு அதிகமாகியது. பம்பாய் வீதியில் மெயில் நின்றதும் பரபரப்புடன் அவன் ஒவ்வொரு பயணிகளையும் ஆராய ஆரம்பித்தான். ஸ்டேஷன் பிளாட்பாரத்தில் இறங்கியவன் கண்களில்
கண்ணீர் பெருக ஆரம்பித்தது. மக்களின் ஓவென்ற கூச்சல், மனித கும்பல் எல்லாமாக அவனை குழந்தை போல கிலி பிடிக்க செய்திருந்தன. எதிர் சீட்டுக்காரர் மீண்டும் அவன் அருகில் வந்தவர், "ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி கொடுங்க சார்" என்றார் அனுதாபம் கொப்பளிக்கும் குரலில். புதிய இடம், புதிய மனிதர்கள், மொழி தெரியாது. யாவற்றையும் பறி கொடுத்துவிட்டு நின்ற செந்திலுக்கு துயரம் நெஞ்சை அழுத்தியது. சாருக்கு எங்க போகணும்? விடாக்கண்டர் கேட்டார். நான் முதலா பம்பாய் வரேன். எங்கேயோ அந்தேரின்னு என் சிநேகிதன் சொன்னான். மெல்ல ஆரம்பித்தவனிடம், அடடா, அந்தேரியில தான் நானும் இருக்கேன், வாங்க போவோம், மேற்கொண்டு வீட்டுல போய் பேசிக்கிடுவோம் என்றவர் ஓடி சென்று 2 மின் வண்டி டிக்கெட்டுகளை வாங்கி வந்தார். 2 இரவுகள் பயணம், இழப்பு ஆகியவற்றால் களைத்து சோர்ந்திருந்தான் செந்தில். பசி, துக்கம் என்ற பல்வேறு உணர்ச்சிகளால் பாதிக்கப்பட்டு போனவனாய் அவரை பின்தொடர்ந்தான். அத்தனை அதிகாலையிலும் மக்களின் கும்பல் அவனை வியப்படைய செய்தது. மின்வண்டி பயணத்திற்கு பிறகு மீண்டும் பஸ் ஏறி அந்தேரியை அவர்கள் அடைந்தபோது பொழுது நன்றாக விடிந்து விட்டிருந்தது. பகல் வெளிச்சத்தில் அவனுக்கு உதவிய அந்த மனிதரை உற்று பார்த்தான். நடுத்தர வயது, லேசாக நரை ஓடியிருந்த தலை, பொய் பல்லின் இடையே சிறிது தங்கமும் எட்டி பார்த்தது. எனக்கு செங்கல்பட்டு பக்கம்தான் ஊரு. எங்க சொந்தக்காரங்க பூராவும் சென்னையில தான். வருஷத்துல எத்தனையோ வாட்டி இப்படி ரயில்ல ஓடிக்கிட்டு இருப்ப. தங்கப்பல் தெரிய சிரித்தார். என்னால உங்களுக்கு சிரமம். செந்தில் தடுமாறினான். இதுல என்ன சிரமம் தம்பி? பேர் என்ன சொல்லலையே? சாரில் இருந்து தம்பி என்ற அளவிற்கு நெருக்கமாகி விட்டிருந்தார். என் பேரு செந்தில், மெட்ராஸ்ல இருந்து வர்றேன். நல்லது நல்லது. என் பேரு நாகலிங்கம். அந்தேரியில வாழைப்பழ வியாபாரம், சின்ன மண்டி வச்சிருக்கேன். அந்தேரியின் மேற்கு பகுதியில் கடற்கரை செல்லும் பிரதான சாலை அருகேதான் தமது குடியிருப்பு என்று அவர் விளக்கிய போது செந்தில் தெரிந்த பாவனையில் தலையை ஆட்டினான். நாகலிங்கத்தின் இருப்பிடத்தை பார்த்தபோது அவன் கிலி பிடித்து போனான். ஒரு தகர டப்பா போன்ற அறைக்குள் வாழைப்பழ தார்களுக்கிடையே குடும்பம் நடந்து கொண்டிருந்தது. அறையின் பின்புறம் சமையல், குளியல், கழிவறை என்பதெல்லாம் எங்கேயோ. செந்திலுக்கு அழுகையும் மாத்திரமும் வந்தன. அம்மா பேச்சை கேட்காமல் வீட்டை விட்டு ஓடி வந்தது எவ்வளவு பெரிய பிசகு! இனி எந்த முகத்தை வைத்து கொண்டு அவன் வீடு திரும்ப முடியும்? ஆயாசத்துடன் சட்டை பையில் இருந்த பர்ஸை எடுத்து திறந்து பார்த்தான். 100 ரூபாய் பணம் சில்லறையாக இருந்தது. அதை வைத்து கொண்டு எத்தனை நாட்கள் அத்தனை பெரிய நகரத்தில் தங்க முடியும்? கேள்விகள் மனதை குடைய கவலையுடன் அமர்ந்தான் அவன். தம்பி ரொம்ப கலங்கி போயிருக்காரு. முதல்ல காப்பி குடிங்க, பிறகு எல்லாம் சரியா போயிடும். நாகலிங்கம் தைரியம் கூறிவிட்டு பின்பக்கம் எழுந்து சென்றார். நாகலிங்கத்தின் மனைவியாக இருக்க வேண்டும். சற்று இரட்டை நாடியான பெண்மணி பின்பக்கம் இருந்து வெளிப்பட்டாள். காஃபி தம்ளரை நீட்டி, ஊருக்கு புதுசு போல இருக்கு என்று கூறினாள். ஆமாம். காஃபியை வாங்கியவன் பருகினான். ஹிந்தி தெரியுமா? உதட்டை பிதுக்கினான். அவன் அசட்டு சிரிப்புடன் காஃபி தம்ளரை கீழே வைத்தான். உள்ளூர கணக்கு போட்டபடி செலவுகளை சமாளிப்பது எப்படி என்ற அவஸ்தையில் இருந்தான். நாகலிங்கம் திரும்பி வந்தவர், அட்ரஸ் கிடைச்சதா, இல்லாட்டி நினப்பிலையாவது இருக்கா என்று கேட்டார். பேசாம ஊருக்கு திரும்பிடலாம்னு பாக்குற, புறப்பட்ட வேலை சரியில்லை போல தோணுது. குரல் தழதழத்தது அவனுக்கு. சின்ன வயசு பையனா இருக்கீங்க, மனசு அலைஞ்சு போறீங்களே. நாகலிங்கம் பரிகாசமாக கேட்டபடி அருகில் அமர்ந்தார். என்கிட்ட சொல்லலாம்னா சொல்லுங்க, என்ன வேலையா வந்தீங்க, யாரை பார்க்கணும்னு நினைச்சீங்க, எல்லாம் தெரிஞ்சா நல்லது. அதற்கு மேல் செந்திலால் எதையும் மறைக்க முடியவில்லை. அவனது துபாய் பயணத்தின் முடிவற்ற கதையை கேட்டு நாகலிங்கம் ஒரு வினாடி மௌனம் சாதித்தார். தம்பி, நான் சொல்றேன்னு நினைக்காதீங்க. சரியான ஆளை நம்பித்தான் நீங்க வேலைக்கு புறப்பட்டு வந்தீங்களா? செந்தில் ஒன்றும் விளங்காமல் அவரை பார்த்தான். என்ன கேட்குறீங்க? என் கூட வெளியே எந்திரிச்சு வாங்க. நாகலிங்கம் எழுந்து வாயிற்பக்கம் வந்தார். கூடவே திகைப்புடன் வெளியே வந்த செந்தில் அவரை பார்த்தான். தோ பாருங்க, ஒரு சின்ன டீ கடை, அதுல 10-15 பேர் உட்கார்ந்துருக்காங்க, கவனிங்க என்றார். கவனிச்சேன். அவங்கெல்லாம் அபுதாபிக்கு வேலை தேடி ஊர்ல இருந்து புறப்பட்டு வந்தவங்க. 1 மாசமா அலைஞ்சுகிட்டு இருக்காங்க. ஏன்? திகைப்புடன் கேட்டான் செந்தில். எவனோ ஒரு ஏஜென்டோட பேச்சை நம்பி தலைக்கு 5000 10,000ன்னு கொட்டி அழுதுட்டு இப்ப வேலையும் இல்ல, ஊருக்கும் திரும்ப முடியாம உட்கார்ந்துருக்காங்க. செந்திலின் அடிவயிறு சொரேல் என்றது. வேலை வாங்கி தராதா சொல்லி
எல்லா பணத்தையும் சுருட்டிக்கிட்டு அந்த ஏஜென்ட் பையன் இவங்கள பம்பாய் ஏர்போர்ட்ல விட்டுப்புட்டு தலைமறைவாயிட்டான். இப்ப ஊர் திரும்ப முடியாம கூலி வேலை செஞ்சுக்கிட்டு உட்கார்ந்துருக்காங்க. இது வேதனையா இல்ல? இவங்க ஊர் திரும்புறதுல என்ன சங்கடம் இருக்குது? நல்லா கேட்டீங்க தம்பி. ஊர்ல இருக்கிற நிலம் நீச்ச வித்துட்டு பணத்தை பறி கொடுத்தவன்னு எத்தனை பேரு? அவங்க எந்த முகத்தோட ஊர் திரும்ப முடியும்? எப்படியாச்சும் அந்த ஏஜெண்ட் பையன் சிக்க மாட்டானான்னு ஒரு நம்பிக்கையில உட்கார்ந்துகிட்டு அப்பப்ப கிடைக்கிற கூலி வேலையில வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இது போல கதி உங்களுக்கும் தேவையான்னு கேட்டேன். படபடவென பேசினார் நாகலிங்கம். செந்தில் நெஞ்சில் மூண்ட கலவரத்தை அடக்க முயன்று கொண்டிருந்தான். அப்படியானால் அவனது நிலையும் அப்படியே ஆகிவிட்டிருக்குமோ? வேற ஏதாச்சும் நல்லதா வேலை கிடைக்குதான்னு பாருங்க தம்பி. அது வரைக்கும் என்னோட தங்கி இருக்கலாம். நான் குடிக்கிற கஞ்சியில உங்களுக்கும் பங்கு உண்டு, நாகலிங்கம் கூறினார். இப்படிப்பட்ட நல்ல உள்ளம் படைத்தவர்களும் இருக்கிறார்கள். மனம் பாகாய் உருகிற்று செந்திலுக்கு. அன்று மாலை மெல்ல நடந்து காலார சிறிது தூரம் சென்று வரலாம் என அவன் புறப்பட்டு விட்டிருந்தான். பம்பாயின் போக்குவரத்து நெரிசல் அவனுக்கு புதிய அனுபவம். நெடுஞ்சாலையின் இரு மருங்கிலும் ஒன்றை ஒன்று முட்டி மோதிக்கொள்வது போல விரையும் வாகனங்கள். அதையும் மிஞ்சிக் கொண்டு வேகமாக நடை பையிலும் மக்கள் கூட்டம். நடைபாதையின் மீது தள்ளு வண்டிகளில் சுட சுட தயாரிக்கப்படும் சமோசா, தோசை, இட்லி கடைகளில் எத்தனை கும்பல்! வேடிக்கை பார்த்தபடியே வந்தவன் சட்டென நின்றான். ஒரு டிராவல் ஏஜென்சி வாயிலின் முன்பாக நீண்டதொரு கியூ வரிசை. என்னவாக இருக்கும்? யாரிடம் கேட்பது? என்ன மொழியில் வினவுவது? குழப்பமாக நின்றவன் காதுகளில் தமிழ் ரீங்கரித்தது. விசா கிடைச்சிட்டதா? பாஸ்போர்ட் விசா எல்லாம் ஒன்னா கொடுத்துடுறாங்களே, அதான் இந்த கியூவில் நிக்கிறேன். செந்தில் திரும்பி பார்த்தான். நீல நிற டெரிலின் சட்டை போட்டிருந்த ஒரு உயரமான மனிதன் அருகில் இருந்த மற்றொருவனிடம் விளக்கி கொண்டிருந்தான். தமிழில் பேசினானே, அவனும் தமிழில் பேசினால் பலன் கிட்டுமா? வேகமாக அருகில் சென்றவன் தைரியத்தை வரவழைத்து கொண்டவனாய், என்ன வேலைக்கு ஆள் எடுக்கிறாங்க என்று கேட்டான். நெட்டை ஆசாமி அவனை வினோதமாக பார்த்துவிட்டு, ஷார்ஜா தெரியுமா? ஷார்ஜா, துபாய் பக்கத்துல. அங்க கப்பல் கட்டுற இடத்துல வேலை. அதுக்கு. யாரை பார்க்கணும்? அவனது அவசரம் நெட்டையனுக்கு சிரிப்பை வரவழைத்தது. ஒன்றும் புரியாத ஆளா இருக்கியே. இந்த பேட்ச் முடிஞ்சிட்டது, இனி அடுத்த பேட்ச் வரும்போது சொல்வாங்க. ஆனா அதுக்கு முன்ன ஏஜென்ட்டுக்கு தட்சணை வச்சிருக்கியா? கேலியாக கேட்டான். எவ்வளவு தரணும்? செந்தில் கேட்டு வைத்தான். 10,000. நெட்டையன் கிசுகிசுத்து விட்டு கியூவில் நகர்ந்து விட்டான். 10,000! செந்திலின் மனம் ஊளையிட்டது. அத்தனை பணத்திற்கு அவன் எங்கே போவான்? இத்தனை பெரிய நகரத்தில் ஜனத்திரள் நடுவே அவன் தன்னந்தனியாக நிற்க வேண்டியவனாகிவிட்ட கொடுமையை எண்ணிய போது தொண்டை குழியில் துயரம் அடைத்தது. ஊரை பார்க்க திரும்பிவிட வேண்டியதுதான். ஆனால் அம்மாவின் சங்கிலி, அதை எப்படி மீட்க முடியும்? அவனால் பெற்ற தாய்க்கு எதையும் பெருமையுடன் செய்து போட முடியாவிட்டாலும் இருக்கிறதையும் தொலைத்து விட்டல்லவா நிற்கிறான். இதை ஈடு செய்யக்கூட முடியாமல் அவதிப்படுகிறானே. அவனுக்கு தன் மீதே வெறுப்பு வந்தது. சுந்தரத்தின் பேச்சை நம்பி அவன் கிளம்பி வந்ததே தவறு என்று தன்னையே சாடிக்கொண்டான். மிஸ்டர், ஒரு நிமிஷம். பின்னால் இருந்து அவனை யாரோ அழைத்தார்கள். அவன் திரும்பினான். கையில் வெளிநாட்டு சிகரெட், சைனா சில்க் குர்தா, பைஜாமா சகிதம் ஒரு உல்லாச பேர்வழி நின்றிருந்தான். உங்களைத்தான் கூப்பிட்டேன். நம்ம ஊர் பக்கமா இருந்துச்சேன்னு கூப்பிட்டேன். குரலில் குழைவு. செந்தில் புன்னகைத்தான். எதுக்கு கூப்பிட்டீங்க? அபுதாபியில வேலைக்கு நிறைய ஆள் எடுக்கிறாங்க. உங்களுக்கு? செந்திலின் முகத்தில் நம்பிக்கை ஒளிர. சொல்லுங்க, யாரை பார்க்கணும்? அவசரப்பட்டான். ஏஜென்ட் கமிஷன் மாமூல் தெரியுமில்ல? செந்தில் தலையை சொரிந்தபடி, வேலை கிடைச்ச பிறகு பணத்தை கொடுத்தா போதாது என்று கேட்டான். வேலை கையில வந்ததும் ஏஜென்ட்டை எவன் நினைப்பான்? ஏறி வந்த ஏணியை உதைக்கிற மாதிரி உதைச்சிடுமா? சைனா சில்க் ஜிப்பா சிரித்தது. நிராசையுடன் செந்தில் திரும்பி நடக்க ஆரம்பித்தான். பதில் சொல்லாம போனா எப்படி? சைனா சில்க் அவனை பின்தொடர்ந்தான். என்கிட்ட 10 ரூபா கூட இல்லைங்க, செந்தில் எரிச்சலுடன் கூறிவிட்டு வேகமாக நடக்க ஆரம்பித்தான். அதுக்கு நான் வழி செஞ்சு கொடுத்தா? எனக்கு என்ன கொடுப்பீங்க? நீங்க கேட்டது கொடுக்குறேன், சந்தோஷத்துடன் கூறினான் செந்தில். என் பேர் பாபு. நாளைக்கு இதே இடத்துல நாம சந்திக்கலாம். நான் சொல்றபடி செய்தா உங்களுக்கும் லாபம், எனக்கும் லாபம். சரியா? உங்க பேரு? செந்தில். ஓகே மிஸ்டர் செந்தில், நாளைக்கே உங்க பணத்துக்கு ஏற்பாடு செய்யறேன். ஆனா என் கமிஷனை மறந்துடக்கூடாது. பாபு கூட்டத்தினுள் மறைந்து போனான்.
செந்திலுக்கு அந்த வினாடி ஏற்பட்ட உணர்ச்சிகள் மகிழ்ச்சியா, குழப்பமா, கலக்கமா என இனம் பிரிக்க முடியாதபடி குழம்பி போயிருந்தான். நாகலிங்கத்திடம் செந்தில் நடந்ததை சொல்லவில்லை. ஒரு சமயம் அவர் நம்மை தடுத்துவிட்டால் என்ற பயம் அவனுக்கு இருந்தது. எப்பாடுபட்டாவது பணத்தை சம்பாதிக்க வேண்டும். அம்மாவின் சங்கிலியை செய்து போட்டால்தான் அவன் மனம் மாறும் என்ற நினைப்பு அவனை பிடர் பிடித்து உந்தியது. செந்தில் மறுநாள் மாலை நேரத்தை ஆவலுடன் எதிர்பார்த்தான். நாகலிங்கம் வாழை மண்டி வியாபாரத்தில் மும்முரமாக இருந்தார். செந்தில் தம்பி, நீங்க கூட இந்த வியாபாரத்தை எடுத்து நடத்தலாம். நல்ல முறையில வியாபாரம் செஞ்சா நல்லாவே பிழைச்சுக்கலாம். இந்த ஊர்ல எப்படியும் பிழைச்சுக்கலாம் தெரியுமா? உழைக்கிறவனுக்கு ஏத்த ஊதியம் இந்த பம்பாயில கிடைக்கிறது போல வேற எங்கேயும் கிடைக்காது என்று பிரசங்கமே செய்தார். செய்யலாம் என்றபடி அவர் அறியாமல் நழுவி பிரதான சாலைக்குள் புகுந்தான் செந்தில். முதல் நாள் பார்த்த டிராவல் ஏஜென்சி வாயிலில் அடையாளமாக நின்று கொண்டிருந்த பாபுவை பார்த்ததும் அவன் முகம் மலர்ந்தது. ஹலோ மிஸ்டர் செந்தில். பாபு உற்சாகமாக அவனை வரவேற்றான். ஹலோ. செந்தில் தயக்கத்துடன் அவன் அருகில் சென்றான். எங்கேயாவது போய் சாப்பிட்டுக்கிட்டே பேசுவோமே. பாபு கேட்டதும் செந்திலுக்கு கூச்சம் தெளியவில்லை. வயிறு குடைந்து கொண்டே இருந்தாலும் கௌரவ பிரச்சனை என்று ஒன்று இருக்கிறதே. எதுக்கு வீணாக? செந்தில் மரியாதைக்காக சொல்லி பார்த்தான். நீங்க என்னோட விருந்தாளி. உங்களை முன்ன பின்ன பார்த்து பழகல. ஆனா பாருங்க, நேத்து பார்த்த உடனே சட்டுன்னு உங்களை பிடிச்சுட்டது. உங்களுக்கு உதவி செய்யணும்னு தோணிட்டது. பாபு ஆரம்பித்தான். ஆக மகிழ்ந்து போன செந்தில் தேங்க்ஸ் என்றான் தழதழத்த குரலில். நான் சொல்றது கேளுங்க. முதல்ல வயிறார சாப்பிடலாம், பிறகு பேசுவோம். ஓகே? செந்திலின் மறுப்பை கவனியாதவனைப் போல பாபு அருகில் இருந்த ஆட்டோவை கூப்பிட்டான். ஆட்டோவில் வேகமாக சென்று பிரபலமான ரெஸ்டாரண்ட் ஒன்றின் முன் நின்றதை கண்டதும் செந்தில் வாயை பிளந்தபடி வியப்பில் மூழ்கி போனான். வண்ண விளக்குகள், அழகான பெண்கள், பகட்டான ஆண்கள், பம்பாய் வாழ்க்கையே தனிதான். உல்லாசபுரியாக இருக்கும் போல் இருக்கிறதே. இரவு பகல் பாராமல் மனித நடமாட்டம் இருக்கும் நகரம் போலும். சாப்பிட உள்ளே சென்று அமர்ந்தவனின் கண்கள் முன்பக்கம் மேஜை அருகில் அமர்ந்திருந்த கொழுத்த மனிதர் மீது பதிந்தன. செல்வ செழுமை உடல் முழுவதும் பரவி இருந்தது. அந்த இரவு நேரத்தில் கூட அவர் கருப்பு கண்ணாடி அணிந்திருந்தது அவனுக்கு வேடிக்கையாக இருந்தது. பாபுவை கண்டதும் அவர் லேசாக சிரித்தார். தோ உட்கார்ந்திருக்காரே, அவர்தான் பிரபலமான பிளாஸ்டிக் பைப் தயாரிக்கும் நிறுவனத்தின் பாகஸ்தர்ல ஒருத்தர். இந்த பம்பாய் நகரத்துல பெரிய புள்ளி. தேவலோகத்தில் நடமாடுபவனைப் போல செந்திலின் நிலைமை ஆகிவிட்டிருந்தது. அவருக்கு ஏதாவது உதவி செய்தாலே போதும், நாம கேட்கறத கொடுத்துடுவாரு. செந்தில் திக் பிரமையுடன் உட்கார்ந்திருந்தான். பூரி, பராத்தா, குர்மா, ஆலு மட்டன் என்று பாபு சொல்ல சொல்ல சாப்பாட்டு வகைகள் மேஜை முழுவதும் நிரம்பின. போதும், இனி சாப்பிட்டா வயிறு வெடிச்சிடும். செந்தில் திணறினான். இனிமே நாம தோ உட்கார்ந்திருக்காரே, அவர்கிட்ட போய் பேசுவோமாமா? பேசுவோமா? பாபு கேட்டதற்கு செந்தில் தலையை ஆட்டினான். எப்படியாவது ஒரு 10,000 ரூபாய் புரட்டி விட்டால் பாபு வழியாகவே வெளிநாடு போய்விடலாம். மிஸ்டர் பியாரிலால் இவர்தான். செந்தில் ஆங்கிலத்தில் பேச முனைந்தான். அவருக்கு ஹிந்தி தான் பேச முடியும். பாபு கையமர்த்திவிட்டு, அவர் என்ன சொல்றார் தெரியுமா என்று கேட்டான். தெரியலையே. நாளைக்கு ஏர்போர்ட் பக்கம் நாம போகணும். அங்க அவர் நண்பர் ஒருத்தர் வரார். அவருக்கு உதவி செய்யணுமாம். உதவிதானே, செய்துவிடலாம். செந்தில் அவசரப்பட்டான். வெளியூர்ல இருந்து வரார். நிறைய பெட்டிகள் எல்லாம் இருக்கும். சென்னை விமானத்தில் அவர் புறப்படுவார். அவர் போற வரை பெட்டியை வச்சுக்கிட்டு கொடுக்கணும், அவ்வளவுதான். பியாரிலால் பாபுவிடம் ஹிந்தியில் பேசியது செந்திலுக்கு புரியவில்லை. அவர் திரும்ப திரும்ப ஒரே விஷயத்தை பற்றி கூறிக்கொண்டிருந்தது மட்டும் அவனுக்கு அரை குறையாக புரிந்தது. கஸ்டம்ஸ் பத்தி என்னவோ சொல்றாரே. செந்தில் சற்று பயத்துடன் கேட்டான். அது ஒண்ணுமில்ல. கஸ்டம்ஸ் முடிஞ்ச பிறகு இவர் வெளியே வருவார். அது வரைக்கும் காத்துக்கிட்டு இருங்கன்னார், அவ்வளவுதான். சொன்னபடியே ஒரு 100 ரூபாய் கட்டை அவனிடம் நீட்டினான் பாபு. செந்தில் தன் விழிகளையே நம்ப முடியாதவனாக அமர்ந்திருந்தான். ரூபாய் நோட்டுகள். முதல்ல 2000 ரூபாய் வாங்கிட்டேன், வச்சுக்கோங்க, பிறகு பாக்கி தருவார். கடனாகவா? கடனாகத்தான். பாபு சமாளித்தபடி எழுந்தான். நாளைக்கு சந்திக்கலாம். நாகலிங்கத்தின் தகர டப்பா தடுப்புக்குள் நுழைந்த போது அவன் மூச்சு காட்டவில்லை. சட்டை பைக்குள் நோட்டு கற்றைகளை தடவி பார்த்து மகிழ்ந்தான்.
எப்படியும் ஏஜென்ட் பணத்தை கட்டிவிட்டால் பாஸ்போர்ட் விசா உட்பட வேலையும் தயாராகிவிடும் என்ற மகிழ்ச்சி அவனுக்கு. என்ன தம்பி, முகத்தை பார்த்தா மகிழ்ச்சியா தெரியுது, ஏதாச்சும் வேலை கிடைச்சதா? நாகலிங்கம் ஆவலுடன் வினவினார். நாளைக்கு வர சொல்லி இருக்காங்க, போனாத்தான் தெரியும். மறுநாள் பொழுது விடிந்ததும் அவன் பாபுவை தேடி ஓடி போனான். காலையில ஃப்ளைட்டில் தான் பியாரிலால் நண்பர் வராராம், புறப்படலாமா? பாபு துரிதப்படுத்தினான். அருகில் இருந்த ஆட்டோவில் பாய்ந்து விமான நிலையத்தை அடைந்த போது பாபு எதிர்பார்த்த விமானம் வந்து விட்டிருந்தது. சுங்க இலாகா கெடுபிடிகளில் இருந்து வெளியே வந்த மனிதரை கண்டதும், தோ வராரே, இவர்தான், பார்த்து கொள்ளுங்க மிஸ்டர் செந்தில் என்றான் பாபு. செந்தில் பதட்டமாக இருந்தான். பழுப்பு நிற சஃபாரி சூட்டில் வெளிப்பட்ட அந்த மனிதர் அவசரமாக ஒரு பிரீஃப் கேஸை அங்கு வைத்துவிட்டு உட்பக்கமாக சென்று விட்டார். போய் எடுத்துக்கிட்டு வாங்க, பாபு செந்திலை ஏவி விட்டான். அவர் வர வேணாமா? செந்தில் சிறிது அச்சத்துடன் கேட்டான். அவர் இன்னும் பெட்டிகளை கொண்டு வர போயிருக்கார், இதை எடுத்துக்கிட்டு நிக்கலாம். செந்திலுக்கு எதுவும் விளங்காத குழப்ப நிலை. மனதில் ஏதோ ஒன்று எச்சரிக்கை செய்தது. நேரமாயிட்டது, போகலாம். செந்தில், ஜல்தி வாங்க. செந்தில் தயக்கமாக சென்று பெட்டியை கையில் தூக்கினான். அப்பா, நல்ல கனம். இதில் கல்லை வச்சிருப்பானோ? பாபு இருந்த பக்கம் திரும்பினான். பாபு எங்கே? அடிவயிற்றில் ஏதோ ஒருவித பயம் சுருட்டியது. பெட்டியை கீழே வைத்துவிட்டு வெளியேறி விடலாம். உடல் முழுவதும் வியர்வை வெள்ளம். பெட்டியை கீழே வைத்தவனின் தோளை இறுக பற்றியது ஒரு கரம். நடுக்கத்துடன் திரும்பி பார்த்தான். சாதாரண உடையில் இருவர். யார் நீங்க? துணிவை வரவழைத்து கொண்டு கேட்டான். நாங்க சிஐடி ஆளுங்க, வேணும்னு தான் இந்த பெட்டியை வெளியே வரவிட்டுட்டு இங்க ஆளை பிடிக்க காத்துக்கிட்டு இருக்கோம். எங்க உன் கூட்டாளி, கூப்பிட அவனையும் என்றார் மிரட்டலாக. அவர் பேசியது ஹிந்தி ஆனாலும் செந்திலுக்கு அபாயத்தை உணர்த்தியது. சப்த நாடியும் ஒடுங்கி அவமானத்தில் அதிர்ச்சி அடைந்து நின்றான் அவன். சத்தியமா எனக்கு யாரையும் தெரியாது, என்ன நம்புங்க. ஆங்கிலத்தில் அவன் அலறியதை அவர்கள் காதில் போட்டு கொள்ளவில்லை. பெட்டி நிறைய என்ன இருக்கு தெரியுமா? ஒரு அதிகாரி அதட்டினார். எனக்கு ஹிந்தி தெரியாது, ப்ளீஸ். செந்தில் அதிகாரி மீண்டும் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தார். சத்தியமா தெரியாது, அவமானமும் அழுகையுமாக கூறினான் செந்தில். அடுத்த அரை மணி நேரத்திற்குள் போலீஸ் பரிசோதனையில் பெட்டி திறக்கப்பட்டதும் செந்தில் அதிர்ந்து போனான். பெட்டியின் ஓரங்களிலும் அடிபாகத்திலும் தங்க கட்டிகள், தங்க பிஸ்கட்டுகள் மறைக்கப்பட்டு அதன் மீது துணி வைத்து தைக்கப்பட்டிருந்தது. ஐயா, நான் ஒரு பாவமும் அறியேன், எனக்கு எதுவும் தெரியாது, எனக்கு எதுவும் தெரியாது என்று செந்தில் அலறிக்கொண்டே இருந்தான். பிரபலமானவர்கள் மட்டும்தான் டிவியிலும் பத்திரிகையிலும் வெளிவருவார்களா என்ன? இது போன்ற தேச துரோகமான காரியங்களில் புகழ் பெற்றவர்களின் பெயர்களும் படங்களும் பத்திரிகைகளில் அடிபடுகிறது என்பதை அன்று உணர்ந்து விட்டிருந்தான். கள்ளக்கடத்தல் தடுப்பு சட்டத்தின் கீழ் அவனுக்கு சிறைவாசம் என்று இருந்த விதியை எண்ணி அவன் அலறி துடித்தான். ஊருக்கு தெரிந்தால் எத்தனை அவமானம்! திருடனைப் போல பெற்ற தாயை மோசம் செய்ததன் பலனை அனுபவிக்கிறான். அவன் பல முறை தன்னையே நொந்து கொண்டான். அம்மா, அம்மா என்று சிறு குழந்தையைப் போல் தேம்பி அழ ஆரம்பித்தான். மொழி விளங்காத புதிய நகரத்தில் சட்டத்தின் காவலில் அவன் மாட்டிக்கொண்டு சிறைச்சாலைக்குள் இதர கைதிகளுடன் அவன் நடைபட்டிருக்க நேர்ந்த அவலம் அவனை வெகுவாக ஒடுக்கிவிட்டிருந்தது. அதிகாரிகளின் கேள்விகளுக்கு அவன் கூறிய பதில், எனக்கு மொழி தெரியாது, ஊருக்கு புதியவன் என்பதுதான். இது போன்ற தேச துரோக செயலில் ஈடுபடுபவர்கள் கொலைக்கும் அஞ்சாதவர்கள் என்பது குற்ற இலாகாவினருக்கு தண்ணீர் பட்டப்பாடு அல்லவா? அவர்கள் செந்திலின் உண்மையான அப்பாவித்தனத்தை நம்ப தயாராக இல்லை. மாறாக அவனிடமிருந்து உண்மையை வரவழைக்க பாடுபட்டனர். தோட்டத்து வீட்டில் பசுமையான சூழ்நிலையில் செந்தில் எப்படி அம்சமாக வாழ்ந்து வந்தான். சிறை கட்டாந்தரையில் இதர குற்றவாளிகளுடன் வாழ்வதற்காகவா அவன் கணபதியின் மகனாக பிறந்தான்? மனம் கூசி போனவனாய் செந்தில் அடிக்கடி அம்மாவை எண்ணி ஏங்கினான். சப் இன்ஸ்பெக்டர் கோலேகருக்கு செந்தில் ஒரு மாபெரும் பிரச்சனையாகி விட்டிருந்தான். இளைஞன், தொழிலுக்கு புதியவன் என்ற அளவில் அவர் யூகித்து விட்டிருந்தார். ஆனால் மொழி தெரியாத சங்கடத்தால் இந்த கேஸ் விவகாரத்தை சரிபார்த்து துப்பு துலக்க முடியாதவராகி தடுமாறிக் கொண்டிருந்தார். மதராசி மொழி தெரிந்தவர்களை கொண்டுதான் இது பற்றி ஆராய வேண்டும்.
அதே சமயம் அவருக்கு உள்ளூர ஒரு பயம். மொழி புரியாத காரணத்தால் காவல்துறையில் வேறு ஒருவர் இந்த கேஸை தட்டி கொண்டு போய்விட்டால் அவரது பதவி உயர்வு பாதிக்கப்படுமே. கவலை சூழ்ந்தவராய் முகவாய் கட்டையை தடவி கொண்டவர் மனதில் சட்டென ஒரு பொறி. மிஸ்டர் ராமானுஜம் டிஎஸ்பி ஆயிற்றே. அவர் வந்தால் குழப்பம் தீரும். கோலேகரின் நன்மைகளை நாடுவதில் அவர் அக்கறை கொண்டவர். லட்சக்கணக்கில் தங்கம் கடத்தியிருக்கிறார்கள். அதை பிடித்த பெருமையை கோலேகருக்கே அளிப்பார். இன்ஸ்பெக்டர் அழைப்பின் பேரில் ராமானுஜம் ஸ்டேஷனில் ஆஜரானார். செந்திலை வெளியே அழைத்து வந்ததும் அவன் மீது அவரையும் அறியாமல் அனுதாபம் பிறந்தது. ஏன்பா, உன் பேரு தானே செந்தில்? தமிழ். செந்திலுக்கு அவனுடைய தாயை பார்த்தது போன்ற புல்லரிப்பு. சார் என்றவன் மேலே பேச முடியாமல் உணர்ச்சி வசப்பட்டு விக்கி அழ ஆரம்பித்து விட்டான். நிதானமா யோசிச்சு சொல்லு. நீ உண்மையை சொல்லிட்டா உன்னை விட்டுடுவாங்கப்பா. அழாத. பார்த்தா படிச்சவனா தெரியுது. ஏன் இப்படி செய்த? சத்தியமா நான் எதுவும் செய்யலைங்க. இவங்க கிட்ட எத்தனையோ கத்தி கதறி தீர்த்துட்ட. நான் வேத்து மொழிக்காரங்கிறதுனால என்ன ரொம்ப சந்தேகப்படுறாங்க. நீங்க தான் காப்பாத்தணும் விம்மினான் அவன். நீ நடந்தது என்னன்னு சொல்லலையே. நான் எப்படி விபரம் புரிஞ்சுக்க முடியும்? உனக்கு எந்த ஊருப்பா செந்தில்? கனிவுடன் வினவினார் ராமானுஜம். பிழைப்பை நாடி ஊரை விட்டு ஓடி வந்து பம்பாய் நகரத்தில் கால் ஊன்றி நல்லபடியா வளர்ந்தவர்களும் இருக்கிறார்கள். குறுக்கு வழியில் செல்வம் திரட்ட ஆழம் தெரியாமல் மாட்டிக்கொண்டவர்களும் இருக்கிறார்கள் என்பதை அவர் அனுபவத்தால் உணர்ந்தவர். அவரது இலாகாவில் அவர் பல ரகமான குற்றவாளிகளை சந்தித்திருக்கிறார். முகத்தை பார்த்தாலே இனம் கண்டு கொள்ளும் தொழில் பயிற்சியினால் செந்தில் நிரபராதியாய் இருக்கக்கூடும் என்பதை யூகித்து கொண்டார். எனினும் சட்டத்தின் பிடியில் சிக்கிய பிறகு அதன் இரும்பு கரங்களில் இருந்து அவனை விடுவிப்பது அத்தனை எளிதான செயல் அல்ல என்பது மட்டும் அவருக்கு தெரியும். ஐயா, என் வீட்டு விலாசம் தரேன். நீங்க வேணா ஊர்ல போய் விசாரிச்சு பாருங்க. நான் ஒரு பாவமும் அறியாதவன். அழுகையுடன் தடுமாறினான் செந்தில். போலீஸ் லாக்கப்பில் அவன் பட்ட பாடு. அப்பப்பா, அதை நினைக்கும் பொழுதே தேகமெல்லாம் நடுங்க ஆரம்பித்தது அவனுக்கு. நீ தைரியமா அழாம சொன்னா நான் கேட்பேன் இல்ல? அவர் சிறிது மிரட்டலாக கூறியதும் செந்தில் துக்கத்துடன் தன் கதையை கூறி முடித்தான். ராமானுஜம் அவனது வீட்டு விலாசத்தை குறித்து கொண்டார். இதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. நீ சொன்னிய அந்த ஆள், அதான் பாபு. அவனை காட்டித் தரணும். அந்த பியாரிலால் பெரிய ஆள். அவன் உண்மையிலேயே பெரிய கடத்தல் ஆசாமி. அவனை நாங்க வலை வீசி பிடிக்க பார்க்கிறோம். சிக்க மாட்டேன் என்கிறான். அவனையும் காட்டித்தர முடியுமா? சார், நான் உண்மையா உழைக்க தயாரா இருக்கேன். எப்படியாவது என்னை ஊருக்கு திருப்பி அனுப்பிட்டீங்கன்னா போதும். வேற எதுவும் வேணாம். நீங்க என்ன சொன்னாலும் கேட்கிறேன் கெஞ்சினான் அவன். அப்ப நீ எங்களுக்கு சாட்சியா மாறிடணும். நீ அப்ரூவர் ஆயிட்டா உனக்கு தண்டனை கிடைக்காம இருக்க வழி செய்ய முடியும். என்ன சொல்ற? செந்தில் தன் மீது சுமத்தப்பட்டிருந்த களங்கத்தை துடைக்க எதையும் செய்ய தயாராகிவிட்டிருந்தான். நான் சொன்னபடி செய்யணும். எங்களை ஏமாத்த நினைச்ச விஷயமே விபரீதம் ஆயிடும் எச்சரித்தார் ராமானுஜம். கொலேகர் மீண்டும் தலையை சொரிந்தார். பையனை நம்பலாம் என்கிறீர்களா என்ற மேல் அதிகாரியை அதட்டி கேட்க முடியாது. பெரிய அதிகாரி முடிவெடுத்த பிறகு எஸ் சார் என்ற தலை ஆட்டுவதை விட அவரால் என்ன செய்ய இயலும்? சில மணி நேரம் இருவரும் பேசிக் கொண்டிருந்தனர். ஹிந்தி செந்திலுக்கு புரிய வகை இல்லை. 2 நாட்களில் செந்தில் அந்தேரி பிரதான சாலையில் நடமாடிக் கொண்டிருந்தான். டிராவல் ஏஜென்சி பக்கம் பாபுவை காண முடியவில்லை. ஹோட்டல் சாப்பாடு, அலைச்சல், காவல் இலாகாவின் கண்காணிப்பு எல்லாமாக அவனை வெறுப்பின் எல்லைக்கு தள்ளிவிட்டிருந்தது. பாவி பயல் சுந்தரம். அவன் பேச்சில் மயங்கி என்னவெல்லாம் தவறுகள் செய்து இப்படி இடுக்கியில் மாட்டிய எலி போல ஆகிவிட்டோம். அப்னா பஜாரின் அருகில் நின்றவன் ஒரு வினாடி தயங்கினான். எதிரே ரேஷன் கடை அருகே சிகரெட், சைனா சில்க். சந்தேகமே இல்லை, பாபுவேதான். பாபு கூப்பிடவாய் எடுத்தவன் கையை மட்டும் அசைத்தான். மாடி பஸ் தன் சிகப்பு நிறத்துடன் குறுக்காக ஓடியது. இவனை பாபு பார்த்ததும் விழிப்புணர்வுடன் சுற்றும் முற்றும் பார்த்தான். கையில் இருந்த சிகரெட்டை வீசிவிட்டு ஒரே பாய்ச்சலில் சாலையை கடந்தவன், மிஸ்டர், எப்படி வந்த விசாரித்தான் வியப்புடன். போலீசாருக்கு டிமிக்கி கொடுத்துட்டு பறந்துட்ட. செந்தில் பொய் சொன்னது. பாபு அவனை முழுமையாக நம்பிவிட்டான். வேலுச்சாமி முன்புறம் மூங்கில் கேட்டை திறந்து கொண்டு தோட்டத்து வீட்டினுள் நுழைந்தவர் ஒரு கணம் கலவரப்பட்டு போனார். யார் அந்த ஆட்கள்?
முன்புறம் இருந்த வழவழப்பான சிவப்பு சிமெண்ட் திண்ணை மீது அமர்ந்திருந்த இரு ஆட்களையும் மாறி மாறி பார்த்தார். காலையில் சகுந்தலா அலங்கோலமாக வீட்டினுள் வந்தவள், மாமா, அம்மா உங்களை கையோட கூட்டியார சொன்னாங்க. யாரோ போலீஸாம் பட்டணத்துல இருந்து வந்திருக்காங்களாம் என்று பதறினாள். கண்களில் நீர் கோர்த்து கொண்டிருந்தது. இப்பவே வரேன்னு சொல்லு. இனம் தெரியாத திகிலில் அவர் கையில் கிடைத்த சட்டையை மாட்டிக்கொண்டு கிளம்பினார். அவர் மனைவி செங்கமலம் மிகவும் கவலையுடன், தம்பி பத்தி தகவலுங்களா ஏதாச்சும் என்று ஆரம்பித்தாள். சும்மா இருப்புள்ள, கால நேரத்துல கண்ணா பின்னான்னு பேசின எனக்கு கெட்ட கோபம் வரும். சீறிவிட்டு புறப்பட்டார். செந்தில் பற்றிதான் போலீஸ் பேச வந்திருப்பார்கள். ஒருவேளை அவரை எவராவது பிடித்து கொண்டு போய்விட்டார்களோ? இப்போதெல்லாம் கதைகளில் வருகிறது போல் அத்தானை வைத்து கொண்டு பணம் கேட்டு மிரட்டினார்களோ? ஐயோ, அத்தான் அப்படியெல்லாம் ஏமாறுகிறவர் இல்லையே. ஒரு சமயம் அவருக்கு ஆபத்து ஏற்பட்டு, சேச்சா இருக்காது, அப்படி இருக்கக்கூடாது. அரச மரத்தடி பிள்ளையார் அப்பனே, எங்க அத்தானை காப்பாத்திடு. உன்னை 1008 முறை சுத்திடுறேன். மனதினுள் குமரியபடி கலாவதி தகப்பனாருக்கு தெரியாமல் பின்பக்கம் வழியாக தோட்டத்து வீட்டிற்கு போய் சேர்ந்தாள். வீட்டு திண்ணையில் வந்து நின்ற அந்நியர்களை கண்டதுமே கனகத்திற்கு அடிவயிற்றில் கிளி பரவியது. சொல்லாமல் கொள்ளாமல் போய்விட்ட மகனை பற்றிய கலவரம் அவள் நெஞ்சினுள் தீயாக எரிந்து கொண்டிருந்தது. நாம என்ன அப்படி சொல்லிட்டோம்? இந்த வீட்டுல என்ன வசதி குறைவு இருந்துச்சு? இப்படி எங்களை அனாதையா விட்டுட்டு ஓடி போயிட்டானே அண்ணாச்சி. அவள் இரவும் பகலமாக அழுது புலம்பினாள். இப்போது இதென்ன புது பிரச்சனை? மிஸ்டர் செந்தில் வீடு இதுதானே? வந்தவர் கேட்டதும் அவள் திகைத்து போனாள். ஆமாம், செந்திலுக்கு என்னங்க? நாங்க மெட்ராஸ்ல இருந்து வரோம். இவர் பம்பாய் காவல்துறையில இருந்து அனுப்பப்பட்டிருக்கார். செந்தில் பத்தி கொஞ்சம் விசாரிக்கணும். கௌரவமாக வாழும் குடும்பம் அவளுடையது. போலீஸ் விசாரணை என்ற கோர்ட் படி ஏறுவது மகத்தான அவமானம் என்று நினைக்கும் குடும்பத்தில் என்ன இது? அவளுக்கு திகிலில் மயக்கமே வந்துவிடும் போல் இருந்தது. உட்காருங்க. பேச முடியாதபடி வாய் உலர்ந்து போனாள் அவள். சகுந்தலா ஓடிப்போய் மாமாவை கூட்டியா? சிரமத்துடன் மகளை ஏவி விட்டாள். தள்ளாடி போய் அங்கிருந்த முக்காலி மீது அமர்ந்தாள். செந்திலுக்கு என்ன ஆயிட்டுதுங்க? ஆஸ்பத்திரியில ஏதாச்சும் அடிக்கடி பட்டுச்சா? அரண்டு போனாள் அவள். பயப்படாதீங்க, செந்தில் நல்லாத்தான் இருக்கார். அவரை பத்தி சில விஷயங்கள் விசாரிக்க வந்திருக்கோம் என்றார் ஒரு அதிகாரி. அண்ணனை கண்டதும் அழுகை பொங்க, அண்ணாச்சி, செந்தில பத்தி என்னென்னவோ சொல்றாங்க. ஓவென அழ ஆரம்பித்தாள் கனகம். கட்டுக்கடங்காத துயரத்தால் அவள் தாய் உள்ளம் குலுங்கி குலுங்கி அழ ஆரம்பித்தது. வேலுச்சாமி தொண்டையை கனைத்து தம் துயரை அடக்கி கொண்டார். அழாத தங்கச்சி, நீ உள்ளாரப்போ, நான் பேசிக்கிறேன். கண்டிப்பும் கனிவுமாக அவளை உள்ளே அனுப்பிவிட்டு வந்தவர்களை நோக்கினார். செந்தில் நான் வளர்த்த பையன், என்கிட்ட கேளுங்க, சொல்றேன். அடுத்த 1 மணி நேரத்தில் அவர் பல்வேறு உணர்ச்சிகளுக்கு ஆளானார். கோபம், பரிதாபம், பயம், ஆத்திரம் என பலவாறாக சஞ்சலமடைந்தார். செந்தில் பணத்தை குறுக்கு வழியில் தேடப்போய் எத்தனை பெரிய ஆபத்தில் மாட்டிக்கொண்டிருக்கிறான். அவரது தாடைகள் கோபத்தால் இறுகின. திரை கடல் ஓடி திரவியம் தேட வேண்டியது அவசியம்தான். ஆனால் இப்படியா? எத்தனை புத்தி சொன்னோம் அந்த பயலுக்கு. எல்லோரையும் உதறிவிட்டு ஓடி போனானே, நல்லா படட்டும். மனம் கோபத்தில் கருவியது. அதே சமயம் தாய் மாமன் என்ற பாச உணர்வு. நல்ல காலம், எங்கோ கார்ல அடிபட்டு செத்துட்டான்னு ஆள் வருதோ? எந்த ரயில் தண்டவாளத்தில் அடிபட்டானோன்னு நடுங்கிட்டு வந்த. உயிருக்கு ஆபத்து இல்லையே என்ற நிம்மதி பெருமூச்செறிந்தது. செந்திலை பற்றிய விவரங்களை கேட்டுக்கொண்டு அந்த காவல் இலாகாவினர் அகன்றதும் கனகம் பெருங்குரல் எடுத்து அழ ஆரம்பித்தாள். தங்கச்சி, உறக்க அதட்டி, வாய மூடு. உன்னை பிடிச்ச நல்ல காலம் அவங்க போலீஸ் உடையில வரல, சாதாரணமா வந்தாங்க. இல்லைன்னா இந்நேரம் ஊரே கொல்லுன்னு ஆய் போயிருக்கும். நீயே ஊரை கூட்டிடுவ போல இருக்கே என்றார் சீற்றமாக. கனகம் புடவை தலைப்பால் வாயை பொத்தி கொண்டு உள்பக்கம் சென்றாள். ஏற்கனவே மகனை காணாத சோகம் அவளை உலுக்கி கொண்டிருந்தது. இப்போது மகனை காவலில் வைத்துவிட்ட விவரத்தை கேட்டு அரண்டு போய்விட்டிருந்தாள். அதுவரை பேசாமல் உள்பக்கம் அமர்ந்து கேட்டு கொண்டிருந்த கலாவதி அப்பாவின் அருகில் வந்தாள். அழுத சிவந்த கண்களுடன் நின்றிருந்த அத்தையை பார்த்தவள், அப்பா, நீங்க முதல்ல புறப்பட்டு போங்க, நான் அத்தையை கவனிச்சுக்கிறேன்.
அத்தான கையோட அழைச்சுக்கிட்டு வாங்கப்பா. அழுகையில் திணறினாள். ஒருத்தரும் அழக்கூடாது. எதுக்காக அழறீங்க? இள வயசு, உலகம் புரியாத பயல். எங்கோ சொகுசா போய் மாட்டிக்கிட்டான். இப்போ ஒன்றும் குடி முழுகி போடல. அதனால பேச்சு பேசாம சத்தம் போடாம இருங்க. அண்டை அசலுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். ஊர் சிரிச்சு போயிடும். உத்தரவிட்டு விட்டு வீடு திரும்பினார். செந்திலுக்கு என்னங்க என்ற பதறிய மனைவியிடம், அவனுக்கு திரும்பி வர முடியாம பணத்தை தொலைச்சிட்டானாம். பணம் கேட்டு ஆள் அனுப்பியிருக்கான். உன் ஆத்தனார் பயந்திருக்கா என்று மழுப்பினார். அதுக்கு ஒரு கடிதாசி போட்டா போதாதா? ஆளை அனுப்பினா இந்த காலத்துல யார நம்புறதுங்க? செங்கமலம் அங்கலாய்த்தாள். புள்ள, நீ ரொம்ப புத்திசாலி. அதனால தான் நானே நேரே புறப்பட்டு போறேன். நீங்களும் கவனமா போயிட்டு வாங்க. செங்கமலம் கவலையுடன் விடை கொடுத்தாள். வெளியூர் பயணம் வேலுச்சாமியை பொறுத்தவரை புதிய விஷயம் இல்லைதான். கணபதி இறந்த காலத்தில் இருவருமாக பல இடங்களுக்கு சென்று வந்திருக்கிறார்கள். ஒரு முறை காசி முதல் ராமேஸ்வரம் வரை புனித யாத்திரை பயணம் கூட மேற்கொண்டிருக்கிறார்கள். பம்பாய் பயணம் அவருக்கு முற்றிலும் புதியது என்று கூற முடியாது. ஆனால் வருடங்கள் பறந்து போகும்போது சுற்றுப்புறம் சூழ்நிலை எல்லாமே மாறிவிடுகிறதே. சென்னையில் இருந்து தாதர் எக்ஸ்பிரஸை பிடிக்கும் வரை இருந்த தைரியம் அவரிடமிருந்து நழுவ பார்த்தது. எப்போதோ ஒரு முறை அவரது ஒன்றுவிட்ட பெரியப்பா மகன் இருந்த இடத்தின் விலாசம் கைவசம் இருந்தது. கால தேச வர்த்தமானத்தில் அவர்கள் இடம் மாறி போயிருக்கலாம். எங்காவது சாதாரண ஹோட்டல் ஒன்றில் தங்கிக் கொண்டால் பிறகு பார்த்து கொள்ளலாம். தாதரில் இறங்கிய போது அவருக்கு தலையும் புரியவில்லை, காலும் புரியவில்லை. அடுக்குமாடி கட்டிடங்களை அண்ணாந்து பார்த்தே அவர் கழுத்து வலி எடுக்க துவங்கியது. ரயில்வே லைன் பக்கம்தான் பெரியப்பார் மகன் இருந்தான். அவன் ரயில்வேயில் பணியாற்றியவன் என்பதை நினைப்பு கூர்ந்தவராய் மெதுவாக நடந்து அந்த பக்கமாக வந்தார். உலகமே மாறினாலும் நாங்கள் அப்படியேதான் இருப்போம் என்ற ரீதியில் ரயில்வே தொழிலாளர் குடியிருப்பு காட்சியளித்தது. அப்பனுக்கு மகன், மகனுக்கு மகன் என்ற வழித்தோன்றல் முறையில் ரயில்வே பணியாளர்கள் குல பெருமையை நிலைநாட்டிக் கொண்டிருந்தனர் என்பதை அங்கு நுழைந்த ஒரு சில மணி நேரங்களில் கண்டு கொண்டார் அவர். பெரியப்பா மகன் அழகர் சாமி அவரை அன்போடு வரவேற்றான். வேலுச்சாமி அதையே நல்ல சகனமாக எண்ணிக்கொண்டார். அழகர் சாமி மனைவி பம்பாய் சூழ்நிலையில் வளர்ந்தவள். சுறுசுறுப்புடன் அவருக்கு உபச்சாரங்கள் செய்து முடித்தவள். அண்ணார் என்ன அத்தி பூத்தா போல இங்க வந்திருக்கா போல என்று விசாரித்தாள். விஷயத்தை போட்டு உடைத்து விடலாமா? ஒரு கணம் நினைத்தவர் சட்டென தம்மை அடக்கி கொண்டார். எக்காரணம் கொண்டும் விஷயத்தை வெளியே சிதறவிடக் கூடாது. செந்திலை ஊருக்கு கூட்டி போய் விட வேணும். இங்கே விஷயம் தெரிந்தால் பிறகு அதில் என்ன ரகசியம் இருக்க போகிறது? சும்மாதான் எல்லாரையும் சும்மா பார்த்துட்டு போகலாம்னு வந்த. என் கூட ஒருத்தர் ஊர்க்காரர் வந்தார். அவர் அப்புறமா போய் பார்க்கணும் சமாளித்தார். சாப்பிட்டுட்டு போகலாமே. இல்ல, நான் பிறகு சௌகரியமா வரேன் என்றவர் மெதுவாக. அவர் போக வேண்டிய இடத்து போக்குவரத்து வசதிகளை தெரிந்து கொண்டார். வெளியே வந்தவர் அருகில் இருந்த ரெஸ்டாரண்ட் ஒன்றில் பசியை தணித்தார். கையில் பிடித்த பையுடன் அவர் வேகமாக செயல்பட துவங்கினார். மாமாவை கண்ட செந்தில் விக்கி விக்கி அழ ஆரம்பித்தான். மாமா என்று மட்டும்தான் அவனால் பேச முடிந்தது. பாவி பயல, என்ன வேலை செஞ்சிட்ட? ஊரை விட்டு ஓடி வந்ததும் இல்லாம இப்ப எங்களை எல்லாம் அலை கழிக்கிறையா என்று உறக்க கத்த வேண்டும் போன்ற ஆவேசம் அவர் மனதில் அலை மோதியது. செந்திலின் வாடிய முகமும் கருத்து இழைத்த தோற்றத்தையும் கண்டவர் மனதை அடக்கி கொண்டவர். வீட்டில் சொகுசாக வளர்ந்த பிள்ளை கட்டிலும் மெத்தையுமாக வாழ்ந்துவிட்டு கட்டாந்தரையில் புரள வேண்டும் என்று இவன் தலையில் எழுதியிருக்கிறதே. மனம் பாகாய் கரைந்தது. என்னப்பா செந்தில், என்ன அசட்டு வேலை செய்துட்ட என்றவர் குலுங்கி அழ ஆரம்பித்தார். பெரிய அதிகாரி ராமானுஜம் அவர் அருகில் நின்றவர் தேறுதலாக கூறினார். பெரியவங்க, நீங்களே மனசு உடைஞ்சு போனா அவனுக்கு எப்படி தைரியம் வரும்? நீங்க கவலையே படாதீங்க. உங்க மருமகனை சட்டத்தின் பிடியில் இருந்து விடுபட வைக்க வேண்டிய நியாயமான வழிகளை பார்க்கலாம் ஆறுதல் தொனிக்கும் குரலில் கூறினார். வேலுச்சாமி ராமானுஜத்திடம் வெகு நேரம் பேசிக் கொண்டிருந்து விட்டு செந்திலுக்கும் ஊர் விஷயங்களை தெளிவுபடுத்தினார். செந்தில் இப்ப எங்களுக்கு சாதகமா சாட்சி சொல்ல ஒப்புக்கொண்டிருக்கான். ஒரு தங்க கடத்தல் கோஷ்டியை அவன் மூலமா நாங்க பிடிக்க போறோம் பாருங்க என்றார் ராமானுஜம். கோலேகர் தலையை பீய்த்து கொள்ளாத குறையாக ராமானுஜத்தை பார்த்தார்.
மதராசி மொழியில் கடகட குடுகுடு என்று இவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்களே, நமக்கு ஒரு சனியனும் புரிய மாட்டேன் என்கிறதே என்ற ஆதங்கம் அவருக்கு. ராமானுஜம் அவரிடம் ஹிந்தியில் மொழி பெயர்த்த பிறகு வெகு நேரம் இருவரும் பேசினார்கள். ஏற்கனவே போட்ட திட்டப்படி பாபு கூட்டத்தினரை பிடிப்பதற்கு சுலபமான வழியே வகுத்தாகிவிட்டது என்ற திருப்தி இருவர் மனதிலும் நிலவியது. அன்று மாலை பாபுவுடன் பியாரிலாலை சந்திப்பதாக செந்தில் கூறிவிட்டிருந்தான். முன்னம் ஒரு நாள் அப்னா பஜார் எதிரே செந்திலை பார்த்த பாபு வியப்படைந்து போனான். என்னன்னு நினைச்சீங்க இந்த செந்தில? நீங்க தான் போலீஸை கண்டு பயந்துட்டு தலைமறைவாகிட்டீங்க என்றான் அவன். போலீஸ் வாசனையை மோப்பம் பிடிச்சதுமே நாங்க பதுங்கிடுவோம், மன்னிச்சுக்கோங்க. ஆமாம், சரக்கு? தாழ்ந்த குரலில் வினவினான். படுபாவி, என்னை அசடனாக்கி பலியாடு மாதிரி நிறுத்தி வச்சிட்டீங்களா? இரு இரு, மனதின் உள் கருவி கொண்டவன் பெட்டியோட நழுவி ஒரே ஓட்டம், எனக்கு தெரிஞ்சவர் வீட்டுல தான் வச்சிருக்க என்றான் வஞ்சகமாக. ஐயோ, ஆபத்தாச்சே! செந்தில் உறக்க சிரித்தான். நான் தங்கி இருக்கிற வீட்டு மனுஷங்க அப்பாவிங்க. நான் என்ன செய்யறேன், எங்க போறேன்னு அவங்க கண்டுகொள்ளவே மாட்டாங்க. அதனால பெட்டியும் பத்திரமா இருக்கு. சந்தேகத்தோடு அவனை உறுத்து பார்த்தான் பாபு. தங்கத்தை அப்படியே எடுத்துக்கிட்டு போன நாங்களே போலீஸ்ல காட்டி கொடுப்போம் இல்ல? நிறுத்துங்க உங்க மிரட்டலை. எனக்கு உங்க தங்கம் தலைவலி எல்லாம் தேவையில்லை. எனக்கு தேவை 10,000. அது ரெடி கேஷ். தயாரா உங்க பியாரிலால் தந்தா பெட்டி கை மாறும் என்றான் அலட்சியமாக. பரவாயில்லையே, ஒன்னும் தெரியாத அப்பாவி மாதிரி இருந்துகிட்டு இப்ப எங்களுக்கே வேலை காட்டுறியா? பற்களை கடித்தான் அவன். குருவுக்கு மிஞ்சின சிஷ்யன் இருக்கக்கூடாதா? சிரித்தான் செந்தில் கொடூரமாக. ஓகே, எப்ப வர்ற சொல்லு. பியாரிலாலை எப்ப சந்திக்கணுமோ அப்ப. பெட்டியை திறந்து பார்த்துட்டு திருப்தியான பிறகு பணம் தந்தால் போதும், செந்தில் பேசினான். மாலை நேரத்தை பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் எதிர்பார்த்து கொண்டிருந்தனர் கோலேகரும் ராமானுஜமும். சாதாரண உடைகளில் காவல் இலாகாவினர் அந்த பிரபலமான ரெஸ்டாரண்ட் வாயிலில் உலவிக் கொண்டிருந்தனர். மாமா வேலுச்சாமி படபடக்கும் இதயத்தை ஒரு கையால் அடக்கி கொண்டு ஒரு மேஜை அருகே அமர்ந்திருந்தார். பெயருக்கு தன் முன்னால் தட்டில் வைக்கப்பட்டிருந்த பரோட்டாவை கொறித்து கொண்டிருந்தார். செந்தில் பெட்டியுடன் வாயிலில் வந்து நின்ற ஆட்டோவில் இருந்து இறங்கியதுமே கழுகு போல் எங்கிருந்தோ ஓடி வந்த பாபு அவனிடம் நெருங்கினான். இப்படி வா, பியாரிலால் மாடியில் குடும்ப அறையில் இருக்கார். கிசுகிசுத்தபடி பெட்டியை வாங்க கை நீட்டினான். செந்தில் கையை பின்னுக்கு இழுத்து கொண்டு முதல்ல பணம், பிறகு என்றான் நமட்டு சிரிப்புடன். உள்ளூர இதயம் வேகமாக அடித்து கொண்டது. ரெஸ்டாரண்டில் கூட்டம் அலை மோதி கொண்டிருந்தது. செந்தில் திரும்பி பார்த்தபடியே மாடிப்படிகளை கடந்து பாபுவை தொடர்ந்தான். செந்திலை நிழல் போல தொடர்ந்த காவல்துறையினர் 4 மேலே சந்தேகம் ஏற்படாத முறையில் மெதுவாக மேலே தொடர்ந்தனர். உள்ள போய் மரியாதையா பெட்டியை கொடுத்துட்டு பணத்தை வாங்கிட்டு போ, பாபு மிரட்டலாக கூறினான். நீயும் வரணும், நான் மட்டும் போக மாட்டேன் என்று மறுத்த செந்திலை பாபு முரட்டுத்தனமாக கையை பற்றி இழுத்தான். எங்கிட்டயா விளையாடுற? சீறினான். உங்கிட்ட விளையாடுற நேரமா இது? முதல்ல என் பணம், செந்தில் பிடிவாதமாக கூறவும் அவனை அறையின் உட்பக்கம் வேகமாக தள்ளினான் பாபு. ரெஸ்டாரண்டின் சாப்பாட்டு பகுதியாக அது தெரியவில்லை. யாரோ தங்கி இருக்கும் அறை போல தெரிந்தது. பியாரிலால் கட்டிலின் மீது அமர்ந்திருந்தார். எங்கிட்டே விளையாடுறியா மேன்? பணம் வேணும், பணம். பியாரிலால் கொச்சை தமிழில் பேசியதை கேட்டு ஒரு கணம் நிலை குலைந்து போனான் செந்தில். அப்போ தமிழ் தெரியாத மாதிரி நடிகவா செய்த? எனக்கு 16 பாஷை தெரியும் மேன். உன் போல ஆட்கள் கிட்ட எப்படி வேலை வாங்குறதுன்னும் தெரியும். மரியாதைய பெட்டிய கீழே வை, இல்ல? கையில் இருந்த துப்பாக்கியை உயர தூக்கி காட்டினார் பியாரிலால். ஐயோ என்று செந்தில் அலறி கூவவும் துப்பாக்கி வெடிக்கவும் சரியாக இருந்தது. செந்தில் மயங்கி வீழ்ந்து விட்டான். அடுத்த அரை மணி நேரத்துக்குள் போலீஸ் சந்தடியும் கலவரமுமாக ரெஸ்டாரண்ட் அமளி துமளிப்பட்டது. உணவருந்த வந்த மக்கள் நழுவி ஓட ஆரம்பித்து விட்டனர். காலை வெயிலின் இதமான சூட்டில் செந்தில் வாயிற்புற திண்ணை மீது அமர்ந்திருந்தான். கடந்த சில வாரங்களாக ஏற்பட்டிருந்த அதிர்ச்சியில் மனம் அரண்டு போய்விட்டிருந்தான் அவன். உடலும் உள்ளமும் நலிந்து போயிருந்த மகனை பார்த்து கனகம் மனம் தடுமாறி போனாள். அவன் ரெஸ்டாரண்டில் மயங்கி விழுந்தது வெறும் அதிர்ச்சியினால், துப்பாக்கி வெடித்ததால் அல்ல என்பதை புரிந்து கொள்ளவே பல மணி நேரங்கள் ஆயிற்று அவனுக்கு.
பியாரிலாலின் கையில் இருந்த துப்பாக்கியை தட்டிவிடவே காவல்துறை அதிகாரி செந்திலின் பின்புறம் இருந்து சுட்டிருக்கிறார். பியாரிலாலின் கையில் காயம் பட்டது. ஆனால் செந்தில் தன் மீது துப்பாக்கி குண்டு பாய்ந்து விட்டது என்ற குழப்பத்தில் மூர்ச்சையாகிவிட்டிருந்தான். கடத்தல்காரர்களை பிடித்தாகிவிட்டது. ஆனால் கேஸ் நடக்கும்போது செந்தில் வரவேண்டியிருக்கும் என்று கூறிவிட்டு மேற்கொண்டு ஆக வேண்டிய காரியங்களை துரிதப்படுத்தினார் ராமானுஜம். சப் இன்ஸ்பெக்டர் கோலேகருக்கு ஒரே மகிழ்ச்சி. அடுத்த பதவி உயர்வு உறுதியாகிவிட்ட ஆனந்தத்தில் செந்திலை விடுவிக்கும் முயற்சியில் வேகமாக உதவினார். பம்பாய் தாதர் எக்ஸ்பிரஸில் ஏறிய செந்தில் மாமா வேலுச்சாமியின் தோளின் மீது சாய்ந்து கொண்டான். மாமா, எனக்கு புத்தி வந்துட்டது. பணம் தான் பெருசுன்னு பேராசைப்பட்டதன் பலனை அனுபவிச்சுட்டேன். பெரியவங்க உங்க பேச்ச கேட்காம நான் ரொம்பவே துன்பப்பட்டுட்டேன் என்றான் விழிகளில் நீர் ததும்ப. நீ ஆண் பிள்ளை, அழக்கூடாது, தைரியமா இருக்கணும் செந்தில். ஊரை விட்டு ஊர் போய் பணம் சம்பாதிக்கிறதுல தவறு எதுவும் இல்லை. ஆனா உனக்கு அது அவசியம் இல்லைன்னு தான் நான் சொல்வேன். உங்க அப்பா பாடுபட்ட நிலம், உங்க அழகான வீடு, தோட்டம் எல்லாத்தையும் ஒழுங்கா கவனிச்சா அதுவே போதும்பா என்றார் உணர்ச்சி பொங்க. பம்பாயை விட்டு தாண்டியதும் செந்தில் பம்பாய் இருந்த திக்கு நோக்கி ஒரு கும்பிடு வைத்தான். மாமா, இனி எக்காரணம் கொண்டும் நான் நம்ம மண்ணை உதறிவிட்டு போக மாட்டேன் என்றான். ஆனால் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் அவன் மாமாவிடம் கூறாமல் மறைத்து விட்டிருந்தான். அம்மாவின் சங்கிலி. அதை மாமா தெரிந்து கொண்டுதான் பேசாமல் இருந்தாரோ, அல்லது அம்மா கூறாமல் மறைத்து விட்டாளோ, இல்லை அம்மாவுக்கே தெரியாதோ, பார்க்காமல் இருந்து விட்டாளோ? உள்ளத்தின் உறுத்தலுடன் அவன் இருந்தான். ஊர் திரும்பியதும் அவன் உடலும் உள்ளமும் தேர வேண்டும் என்று யாவரும் பாடுபட்டனர். தம்பிக்கு உடம்புக்கு என்ன, ரொம்ப இழைச்சு கருத்து போய் வந்திருக்குதே. கிராமத்தில் அவனை கண்டவர்கள் கேட்டபோது அம்மா அவசரமாக கூறினாள். அவன் பிடிவாதமா வேலை தேடி பம்பாய் போனான். போன இடம் சாப்பாடு எதுவும் அவனுக்கு ஒத்து கொள்ளலை. அதனால உடம்புக்கு முடியாம போயிட்டதுன்னு கடுதாசி வந்துச்சு. அண்ணன் போய் கூட்டிக்கிட்டு வந்துட்டார். வேலுச்சாமியும் தன் பங்குக்கு சோடை போகாமல், உள்ளூரோட கிடன்னா பசங்க கேட்டாத்தானே, வீட்டில் சொகுசா வளர்ந்துக்கிட்டு சாப்பாடு சரியா இல்லாம உடம்புக்கு வரவழைச்சுக்கிட்டு ஓடியா ஓடியானான். சரின்னு நாம தானே ஓட வேண்டி இருக்கு. ஓடி போய் கூட்டியாந்த. உடம்பு சுகமில்லைன்னா நாம தான் அவதிப்பட வேண்டி இருக்கு அலுப்புடன் கூறிக்கொண்டார். தங்கச்சி, ஊர் வாயை மூடியாச்சு. இனிமே அடுத்த முகூர்த்தத்துல இந்த பயலுக்கு ஒரு கால் கட்டு போட்டு விடணும். இனி விட்டா ஆபத்து என்று எச்சரித்து விட்டு இருந்தார் வேலுச்சாமி. அத்தான். கலாவதி அவனை மெல்ல கூப்பிட்டாள். செந்தில் ஆவலாக திரும்பி பார்த்தான். உட்காரு கலா, அம்மா உள்ள வேலையா இருக்காங்க. கனகம் உள்ளே இருந்து உரக்க குரல் கொடுத்தாள். 2 பேரும் வாங்க, இடியாப்பமும் தொட்டுக்க தேங்காய் சட்னியும் வச்சிருக்க. சமையலறை தரையில் அமர்ந்த செந்தில் மௌனமாக சாப்பிட முனைந்தான். வர வர நீ ஒழுங்கா சாப்பிட்றதே இல்லை. உடம்பு கெட்டு போய் கிடக்கு. சாப்பிட்டா தானே அன்புடன் கடிந்து கொண்டாள் அம்மா. அவனுக்கு தொண்டையில் ஏதோ சிக்கிக் கொண்ட உணர்வு. அம்மா, உங்களுக்கே துரோகம் செய்துட்ட மகனுக்காக நீங்க எத்தனை பரிஞ்சு உபசரிக்கிறீங்க. உங்க தூய்மையான அன்புக்கு முன்னே என் துரோகம் தெரிஞ்சு போனா? அம்மா, நான் அதமன், மகா அதமன். ஏம்பா செந்தில், நீ எதுக்காக பம்பாயில நடந்ததையே நினைச்சு உருகிட்டு இருக்க? அத பழைய கதையா நினைச்சு மறந்துடு. அம்மா அவன் அருகில் வந்து முன் நெற்றி மயிரை ஆதரவுடன் கோதினாள். உங்க மனசுல ஏதோ ஒண்ணு உறுத்திக்கிட்டே இருக்குது. எதுவானாலும் எங்ககிட்ட சொல்லுங்க அத்தான். கலாவதி வற்புறுத்தினாள். என் வயிற்றுல பிறந்த மகன் இப்படி மனசுக்குள்ளார வேதனைப்பட்டுக்கிட்டு உருகிட்டு இருக்கிறையேப்பா. தாயின் கண்களில் நீர் சுரந்தது. அம்மா, நான் ஒரு பெரிய தப்பு செய்துட்டேன். அவன் குரல் தழுதடுத்தது. எதுவானாலும் எங்ககிட்ட சொல்லுங்க அத்தான். அது மென்று விழுங்கினான். உண்மையை பேச நாக்கு எப்படி துடிக்கிறது? எப்படி சொல்றதுன்னே தெரியலம்மா. நான் உங்களை ஏமாத்திட்டேன். பெரிய பாவிமா. செந்தில் தலையை குனிந்து கொண்டான். நீ சொல்றது விளங்கலையேப்பா. திகைப்புடன் கனகம் வினவினாள். அம்மா, நீங்க என்னை மன்னி காட்டியும் பரவாயில்ல. நான் செய்த தப்பை ஒப்புக்கொண்டாதான் எனக்கு மனசுல இருந்து பாரம் இறங்கும் ஆரம்பித்தான் அவன். அண்ணே, கலா இருக்கா இங்க? அங்க மாமி கூப்பிட்டாங்க. சகுந்தலாவின் குரல் கேட்டதும் கனகம் மகனை ஜாடை செய்தாள். எதுவானாலும் இப்ப பேச்சு வேணாம், சகுந்தலா போகட்டும் என்ற பொருள் அதில் இருந்தது. சகுந்தலா அண்ணன் அருகில் வந்து அமர்ந்து கொண்டாள். கலாவதி எழுந்து சென்றதும் மெதுவாக,
அண்ணாச்சி, இனிமே நீங்க எங்கேயும் போக வேணாம். எங்க கூடவே இருங்க. அது போதும். நானும் நல்ல பெண்ணா நடந்துக்குவேன். கவலைப்படாதீங்க, என்றாள் குழந்தைத்தனமாக. இப்படிப்பட்ட கள்ளம் இல்லாத உள்ளத்தில் நான் திருடன், அதிலும் அவளுக்காக வைக்கப்பட்டிருந்த நகையை திருடியவன் என்று தெரிந்துவிட்டால் என்ன ஆகும்? எதுவும் பேசத் தோன்றாமல் தங்கையின் கையை எடுத்து தன் இடது கையில் சேர்த்து வைத்துக் கொண்டான். பிற்பகலில் வேலுச்சாமி மாமா வந்து அவனிடம் நெடுநேரம் பேசிக் கொண்டிருந்தார். இப்ப நடந்தது பத்தி கவலைப்படாம இரு. நான் தான் உனக்கு வேலைக்கு ஏற்பாடு செய்து வச்சிருக்கேன்னு சொன்னேன் இல்ல. அந்த உர கம்பெனி மனுஷர் வாக்கு தவறாதவர். கட்டாயம் உன் தகுதிக்கு ஏத்தா போல சம்பளம் தருவார். ஆனா ஒண்ணு, நீ பாடுபட்டு உழைக்கணும். அதை மட்டும் நினப்புல வச்சுக்க, என்று உபதேசித்தார். வீட்டு மேல இருக்கிற கடன் முடியலையே மாமா, அவன் கவலை தெரிவித்தான். எதுக்கு செந்தில் மனசை போட்டு பிச்சுக்கிற? அதுக்கும் ஒரு வழி வச்சிருக்கேன். அம்மா மென்மையாக முறுவலித்தாள். உங்க மேல இருக்கிற அத்தனை நகையும் கொடுத்தாச்சு. இன்னும் என்ன தங்கச்சி மிச்சம் மீதி வச்சிருக்க? மாமா அழுத்து கொண்டார். சகுந்தலா கல்யாணத்துக்கு உதவட்டும்னு 3 சரம் கொத்து சங்கிலி வச்சிருக்க அண்ணாச்சி. அதை கொடுத்து கடனை ஒழிச்சிடுங்க. அம்மா, பதறி துடித்தான் அவன். உனக்கு இல்லாத நகை எதுக்குப்பா உள்ள தூங்கணும்? நாளைக்கே அதை எடுத்துக்கிட்டு போங்க. கிடைச்ச விலைக்கு கடனை முடிச்சிடுங்க. அம்மா, பேச முடியாமல் செயலற்று போய் உட்கார்ந்து விட்டான் செந்தில். இப்படிப்பட்ட அம்மாவுக்கு அவன் எத்தனை பெரிய சதி செய்து விட்டான்! அவளுக்கே தெரியாமல் நகையை எடுத்து விட்டதும் அல்லாமல் அந்த உண்மையை மறைத்தும் விட்டானே! மனதிற்குள் முள் நெருடியது. அன்றிரவு உணவிற்கு பிறகு நெடுநேரம் யோசித்தபடி கட்டிலில் புரண்டு கொண்டிருந்தான் செந்தில். இனி அவன் உண்மையை கூறாவிட்டால் எதுவும் சீராகாது. தம்பி, அம்மாவின் குரல் கேட்டு தூக்கி வாரி போட்டவனாய் எழுந்து உட்கார்ந்தான். கட்டிலின் ஓரமாக அமர்ந்த கனகம் மகனை உறுத்து பார்த்தாள். சகந்தலா தூங்கிடுச்சு. இப்ப நாம 2 பேர் மட்டும்தான் முழிச்சுக்கிட்டு இருக்கோம். இப்ப சொல்லு, என்னவோ தப்பு செய்துட்டதா புலம்பிக்கிட்டு இருந்தியே, ஆரம்பித்தாள் இதமான குரலில். அம்மா, சொல்லவே மனம் கூசுது. நான் திருடிட்டேன். அவன் கண்கள் பனித்தன. குரல் கம்மியது. நம்ம வீட்டு பொருளை உரிமையோட எடுத்துக்கிட்டு போனேன். அது திருட்டா? கனகம் நிதானமாக பேசியதும் வியப்புடன் தாயை நிமிர்ந்து பார்த்தான். உங்களுக்கு தெரியுமா அம்மா? நல்லா தெரியும். நீ சங்கிலியை எடுத்துக்கிட்டு போனதை மறுநாளே பீரோவில் பார்த்துட்ட. நீயா உன் வாயால அதை சொல்ற வரைக்கும் கேட்க கூடாதுன்னு இருந்தன் தம்பி, என்றாள் கனகம் துயருடன். என்னை எவ்வளவு கேவலமா எடை போட்டிருப்பீங்க இல்லையா? இல்லவே இல்ல, மாறா பதறி துடிச்ச. இந்த சங்கிலியை எடுத்துக்கிட்டு போய் என்ன ஆபத்துல மாட்டிக்குவானோன்னு. அதனால தான் அம்மா, அது ரயில் பயணத்திலேயே திருட்டு போயிட்டது. ரொம்ப சந்தோஷம்பா. இப்பதான் எனக்கு உயிர் வந்தது. என்ன சொல்றீங்க? நகை போனதுல உங்களுக்கு சந்தோஷமா? எப்படி? வியப்புடன் கேட்டான் செந்தில். இந்த காலத்துல ஏதாச்சும் வீட்டுல நகையை வச்சு கொள்வாங்களாப்பா? உங்க அப்பா தான் அதை பேங்க் லாக்கர்ல வைக்க சொல்லி ஏற்பாடு செய்திருந்தார். நகைகளை விற்கணும்னா அப்பப்ப நானும் மாமாவுமா போய் எடுத்துட்டு வருவோம். அப்ப இங்க இருந்தது? அது வெறும் இமிட்டேஷன். உனக்கு அசலுக்கும் போலிக்கும் கூட வித்தியாசம் தெரியாம போயிடுச்சே. உண்மைதாம்மா, போலியை நிஜம்னு நம்பி நல்ல பாடம் கத்துக்கிட்டேன் நான். சகுந்தலாவுக்கு நகைனா கொள்ளை ஆசை. அடிக்கடி அந்த சங்கிலியை பூட்டி விடுன்னு தொல்லை கொடுப்பா. அதுக்காக உங்க அப்பா டவுன்ல இருந்து அதே போல ஒரு 3 கொத்து சங்கிலியை வாங்கி வந்து வச்சாரு. காலம் கெட்டு கிடக்கு. அசல் தங்கத்தை அவ கழுத்துல போட்டு வெளியே அனுப்ப முடியாது பாரு. அம்மா சிரித்தாள். அவன் மனம் லேசாகி போனது. அம்மா, இனிமே நீங்க சொன்னபடியே நடந்துக்கிறேன். எனக்கு நல்லாவே புத்தி வந்துடுச்சு, என்றான் செந்தில். மறுநாள் காலை கொட்டிலில் கட்டியிருந்த வெள்ளை பசு அவனைக் கண்டு மா என்றது. கன்று குட்டியை அவிழ்த்து விட்டவன் தாயும் சேயும் விளையாடும் காட்சியைக் கண்டு மகிழ்ந்து கொண்டிருந்தான். என்னாத்தா, பாலை குடிச்சிட்டோம்னு கணக்கு பாப்பீங்க, இப்ப நீங்களே கண்ணுக்குட்டியை அவிழ்த்து விட்டு வேடிக்கை பார்க்கறீங்க? அங்கு வந்த கலாவதி கேட்டதும் அவன் சிரித்தான். அப்படியெல்லாம் கணக்கு பார்க்க போவதில்லை. ஏன்னா இதநாள் வரை நாம் போட்டு வந்தது எல்லாமே தப்பு கணக்குதான், சிரித்தான் அவன். கணக்கு தப்பானா என்ன? திருத்தி போட்டா விடை வருது. கலாவதி குறும்புத்தனமாக கூறியவள் அவனுடன் சேர்ந்து கொண்டாள், சிரிப்பிலும்.
இதோட இந்த கதை முடியுது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு இன்ட்ரஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோல சந்திப்போம். பாய். தேங்க் யூ.